السلام عليكم ورحمة الله وبركاته. يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي ما لي سوى حبي لديك وسيلة فامنن علي بفضل جودك أسعدي الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما إني نزيلك والنزيل لديك يا خير الأنام بكل يقتدي فعليك منا كل وقت دائما أزكى صلاة مع سلام سرمدي يا أيها الراجون منه شفاعة صلوا عليه وسلموا تسليما الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما الحمد لله الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم
அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி. மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் துஆ பேற்றினை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விலக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். புனிதம் நிறைந்த பெருமானார் ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாண்பார்ந்த மீலாது பெருவிழாவை சீரோடும் சிறப்போட்டும் நடாத்தி கொண்டிருக்கிற இந்த முஹம்மதியா மஸ்ஜிதினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் உள்ளிட்ட அருள் நிறைந்த நிர்வாக பெருமக்களே, இந்த மஜ்லிஸினுடைய தலைவர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய மரியாதைக்குரிய இமாம் பெருந்தகைவர்களே, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் முன்னோடிகளே, திரளாக வருகை தந்து இந்த மஜ்லிஸை அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிற அருமை பெரியோர்களே, திரைமறைவில் செய்திகளை உள்வாங்கி கொண்டிருக்கிற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல மஜ்லிஸில் நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை பதியில் மாண்புயர் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடத்தில் சர்தாரே தோ ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முத்தான தலைமையின் கீழால் ஒன்று கூட்டப்பட இருக்கிற அந்த உயரிய மஜ்லிஸில் ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லோர்கள் எல்லோரும் ஒன்று கூட இருக்கிற அந்த நல்ல சபையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நம்மை ஈண்டெடுத்த, நம்மை வளர்த்து ஆளாக்கிய நமது பெற்றோர்கள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் நெறி போதித்த ஆசிரிய பெருந்தகைகள், நமது வாழ்வில் நமக்கு துணை நின்று நம்மோடு பயணிக்கிற நமது ஜோடிகள், நமது வாழ்வில் நமக்கு கண்குளிர்வாக அமைந்த நமது சந்ததிகள், நமது வாழ்விலே நம்மோடு சுகதுக்கங்களில் பணியாற்றி பங்கெடுத்த நட்பு வட்டத்தினர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, உம்மி நபியின் சொல் செயல்தான் உத்தமர்களின் உயிர் நாடி என்கின்ற மகுடத்தில் இன்றைய இந்த மஜ்லிஸின் உரையை அமைத்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் உகந்த வார்த்தைகளை, செய்திகளை வெளிப்படுத்தவும் அதன் வழியில் நாம் நடைபயிலவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மார்க்கம் நிறைந்த இந்த மகத்தான ஊரில், இந்த மன்றத்தில் பேசுகிற பேச்சுக்கள் பயனுள்ளதாகவே அமையும் என்பதை அல்லாஹுவினுடைய அருளை முன்னிறுத்தி ஆசை கொண்டு என் உரையை துவங்குகிறேன். எனக்கு முன்னால்
சங்கைக்குரிய இமாம் அவர்கள் கிராத் ஓதுகிற பொழுது அழகான வசனத்தை முன்னிறுத்தினார்கள். அல்லாஹுவினுடைய அந்த வேத வரிகளின் ஊடாக ஒரு செய்தியை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். மாகான லி முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும், மூமினான ஆண் மூமினான பெண், இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரன், அல்லாஹுவோ ரசூலோ தீர்ப்பு செய்துவிட்டால், ஐயக்கூட லஹமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அதில் தன்னுடைய அசௌகரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு அல்லாஹு சொல்கிறான். அல்லாஹுவும் அவன் தூதரும் ஒன்றை சொல்லிவிட்டால், தீர்மானப்படுத்திவிட்டால், அதில் தனது விருப்பத்தை உட்புகுத்துவதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு அல்லாஹு சொல்கிறான். அவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. இன்னைக்கு சில பேர்களின் சொல்கள் அப்படி அமைகிறது. இன்றைய வளர்ந்த சூழலில் அந்த பழமை சித்தாந்தம் எல்லாம் எடுபடவா போகிறது, அப்படியெல்லாம் நடந்தால் சரி வருமா, அதெல்லாம் பார்த்தா முன்னேற முடியுமா என்று யோசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சாட்டையடி பதிலை கொடுக்கிறான். அல்லாஹுவும் ரசூலும் ஒன்றை சொல்லிவிட்டால் அதில் நீங்கள் குறுக்கீடு செய்வதற்கோ அதை குறித்த முரண்பாடு சிந்தனை கொண்டுவதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதை மக்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லல. மக்கள்னா எல்லாரும் உள்ள வருவாங்க, அவங்களுக்கு சொல்லல. ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இந்த வரிக்குள்ளால் யார் தன்னை வகைப்படுத்தவில்லையோ அவர்கள் ஈமானிய வட்டத்திலிருந்து வெளியேறுவார்களே தவிர அல்லாஹுவின் ரசூலின் சொல் ஒரு நாளும் பொய்த்து போகாது. அது ஒரு நாளும் தரம் சிதைந்து போகாது. அது ஒரு நாளும் வடிவு குன்றி விடாது. அவ்வளவு வளமான வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். இந்த செய்தி நமக்கு மிக ஆழமான பாடத்தை முன்னின்று காட்டும். பெருமக்கள் அழகாக ஒன்றை சொல்வார்கள். இறைமறை குர்ஆனினுடைய வசன வரிகளில் ஒன்று, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி, இந்த மஜ்லிஸில் பெருமானாரை நினைவுபடுத்தும் பொழுதெல்லாம் நமது நாவுகள் சலவாத்தால் மனம் கமழ வேண்டும். அது அல்லாஹுவின் அரிசை தட்ட வேண்டும். நம்மை விட்டும் மறைந்த நமது பெற்றோர்களின் மன்னரைகள் அதன் மூலம் பிரகாசிக்க வேண்டும். முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாரில் நமது பெயர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும். இல்லை இல்லை, நம்மை ஈண்டெடுத்த பெற்றோரின் பெயரும் சேர்த்தே அங்கு மொழியப்பட வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. ஒரு ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹுவின் புறமிருந்து கிடைக்கிற அருள்கள் 10, நம்மிடம் புறையோடி போய் நின்ற பாவங்களின் அழிவு 10, நமக்கான இறைபுறத்தில் கிடைக்கிற அந்தஸ்தின் உயர்வு 10. ஒன்றுக்கு இத்தனை மகுடங்களை தருவதோடு மாத்திரமல்ல, சர்தாரின் ரவுலாவில் நமது திருநாமமும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோரின் திருநாமமும் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த பாக்கியம் கிடைக்குமா? அல்லாஹு அக்பர். அதனால் இந்த நாவுகள் அதற்காக அசைய வேண்டும். இல்லை என்றால் கஞ்சன் என்ற கடும் சொல்லுக்கு நாம் ஆளாகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனை முறை சொன்னாலும் இந்த இது உண்டு. எத்தனை முறை சொன்னாலும் சரி, அல்லாஹு அக்ஸர், அல்லாஹ் அதிகமாக அள்ளி தருபவன். இந்த மஜ்லிஸ் அதற்கு சால பொருத்தமான மஜ்லிஸும் கூட. மார்க்கப்பற்று நிறைந்த இந்த ஊரில் மகத்தான மாந்தர்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபையில் சலவாத்து வெளிவரவில்லை என்றால் வேறு எந்த சபையில் எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ் நமது நாவுகளை சலவாத்தால் ஈரப்படுத்துவானாக. இறைமறை குர்ஆன் ஒன்றை சொல்லி காட்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹுவிற்குமான அருள் நிறைந்த நெருங்கிய தொடர்பை குறித்து பேசுகிற பல்வேறு வரிகளில் ஒன்று, சயகூல் 2வது ஜுசுவினுடைய அந்த வரிகளில் வரும்,
கது நரா தகல்லுப வஜிஹிக ஃபிஸ் ஸமாஇ ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தருல்லாஹா என்று ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் பைத்துல் மக்தஸ் கிப்லாவாக இருக்க முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பைத்துல்லா கிப்லாவா அமைஞ்சிராதான்னு அபிலாஷை கொண்டிருக்கிற அந்த செய்தியை குறித்து வருகிற தகவல்களில், நாயகமே நீங்கள் விரும்பியதை போன்று நாம் கபாவை கிப்லாவாக திருப்பி விட்டுட்டோம், ஏன்னா உங்கள் முகம் அடிக்கடி நம்ம பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். நாம் அதை அவதானித்து கொண்டிருக்கிறோம். கது நரா தகல்லுப வஜிஹிகங்கிறான். உங்கள் முகத்தின் திரும்புதலை நாம் அவதானித்து கொண்டே இருக்கிறோம். எனவே நாம் நுவல்லியன்னக கிப்லத்தன், நீங்கள் எதை கிப்லாவாக ஆசைப்படுறீங்க, அந்த காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கிறதுக்கு நாம் உங்களை என்ன செஞ்சிட்டோம், நாம் அதை மாற்றி கொடுக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிற அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சொல்கிறான் தருல்லாஹான்னு சொல்கிறான். நீங்கள் ஆசைப்பட்ட கிப்லாங்கிறான். நீங்கள் ஆசைப்பட்ட கிப்லான்னு சொல்கிறான். நீங்கள் விரும்பின கிப்லான்னு சொல்கிறான். உங்கள் கல்புல புறையோடி போய் இருந்த அந்த அபிலாஷையான கிப்லா என்று சொல்கிறான். நாதாக்கள் பெருமக்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கல்பில் உதித்த அந்த எண்ணத்திற்கு இறைவனே அந்த வாய்ப்பை கொடுக்கிற பொழுது, மூமின்களாகிய மனிதர்களே, என் பெருமானார் உதிர்த்த வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காமல் இருந்தால் உங்கள் நிலை என்னவாகும் என்று கேட்பார்கள். என் ஹபீபின் கல்பில் உதித்த அந்த உதிப்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை அப்படி இருக்கிற பொழுது, நீங்கள் ஆசைப்பட்டதை போன்று நாம கிப்லாவாக ஆக்கிறோன்னு சொல்லி, நாயகமே உங்கள் விருப்பத்திற்கு நான் இசைந்து வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நாதாக்கள் சொல்வார்கள், ஹபீபின் இருதயத்தில் உண்டான அந்த உதிப்புக்கு அல்லாஹ்வே மரியாதை கொடுக்கிறான் என்றால், அருள் நிறைந்த மூமின்களே, அந்த ஹபீபின் வார்த்தைகளும் சொற்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்காவிட்டால் உங்கள் நிலை என்னவாகும் நினைத்து பாருங்கள் என்று எச்சரிக்கை செய்வார்கள். அல்லாஹ் அதற்குள்ளால் இசைந்து விடுகிற நர்பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்குவானா. இதை விட நமக்கு என்ன வேணும்? நாம் பெருமானாரை சார்ந்திருக்கிற பொழுது, அபு யஸீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்ற பெருமக்கள் சொல்வார்கள், இப்போ அல்லாஹுவின் நேசர்களின் உள்ளத்தில், பெருமானார் நேசர்களின் மிக உயர்ந்த நேசர், அவர்களின் உள்ளத்தில் உன் பெயர் இடம்பெற நீ எத்தனித்துக்கொள் என்பார்கள். ஹபீப் அவுலியா அல்லாஹ், அல்லாஹுவின் நேசர்களின் இருதயங்களில் உன் பெயர் இருக்கட்டும், அத்தகைய வகையில் உன் நேசம் அமையட்டும் என்பார்கள். அப்படி நேசம் அமைந்து விட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் இருதயத்தில் உன் பெயர் அமர்ந்து விடும். உங்கள் பேர் அங்கே போய் உட்கார்ந்துடும். இப்போ ஹபீபுடைய தர்பாரில் நம்ம பேர் சொன்னால், ஒரு தடவை சொன்னால், 2 தடவை சொன்னால், 3 தடவை சொன்னால், சொல்லப்பட்டு கொண்டே இருந்தால், தினம்தோறும் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தால், சலவாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பேர் அங்கே உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? நற்செயல்கள் செய்கிற பொழுது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமூகத்தில் நமது காட்சிகள் அங்கு காட்டப்படும் இல்லையா? உங்கள் உம்மத்தில் இந்நாள் இந்த நல்லதை செஞ்சுருக்கிறாங்கன்னு காட்டப்படுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன் ரஐது ஹைரா, என் உம்மத்து செய்த நமல்களின் நல்லது எனக்கு காட்டப்படும். நான் அதை பார்த்தால், நலவாக பார்த்தால், ஹமித்துல்லாஹ், அல்லாஹுவை புகழுகிறேன் என்கிறார்கள், நாம் செய்த நலவுக்காக வேண்டி. ஹபீபுடைய தர்பாரில் அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிற பொழுது, இப்போ நம்ம பேர் அங்கே சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தால், ஒரு ஆளுடைய பேர் நமக்கு தினந்தோறும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தால், அந்த பேர் நம்ம உள்ளத்தில் இடம் பெற்றுருமா இல்லையா? ஹபீபின் தர்பாரில் அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? அபு யஸீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்கிறாங்க, இறை நேசரின் உள்ளத்தில் உன் பெயர் இடம் பெற்று விட்டால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இருதயத்தை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். கது நராத்த கல்லுபுக்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் உதிச்சதை தான் அல்லாஹ் பார்த்தேன்னு சொல்கிறான். உங்கள் உள்ளத்தில் இருந்தது தானே பார்த்தோம்னு சொல்கிறான். அந்த உள்ளத்தில் உங்கள் பெயர் இடம் பெறுமேயானால், இப்போ நம்ம உள்ளத்துலையும் அல்லாஹ் பார்க்கத்தான் செய்கிறான். அவங்க உள்ளத்தை மட்டுமா பார்க்குறான்? நம்ம உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கத்தானே செய்கிறான். இன்னல்லாஹ லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்கள் புற தோற்றத்தை பார்க்கிறதே கிடையாது.
வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்கள் இருதயத்தை தான் அல்லாஹ் நோட்டமிடுகிறான் என்றார்கள் ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த இருதயத்தை, நம்ம இருதயத்தை அல்லாஹ் பார்க்கத்தானே செய்கிறான். அப்போ அவங்களோட உள்ளத்தை பார்க்கறதுக்கு நம்ம உள்ள பார்க்கறதுக்குமான வேறுபாடு என்ன? பெருமக்கள் சொல்வார்கள், நம்ம உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கத்தான் செய்கிறான், அவங்களோட உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கத்தான் செய்கிறான். அல்லாஹுவின் பார்வை படருகிற இரு உள்ளங்களும் இருக்கிற பொழுது அதன் வேறுபாடு என்ன, உணர்ந்து கொள் என்பதை விளக்குகிற பெருமக்கள் சொல்வார்கள், நமது இருதயத்தை அவன் பார்க்கிற பொழுது அசௌகரியங்கள் அல்லாஹுவுக்கு உருவாகலாம். ஏன்னா மாசு படர்ந்த உள்ளம், ஏதாவது தவறான சிந்தனைகள் உள்ளே உருவாகும், எண்ணங்கள் உள்ளே ஊடுருவும், தகாதவைகள் எல்லாம் உள்ளே வந்து செல்லும், இப்படியெல்லாம் அமைகிறது. அதை பார்க்கிற பொழுது இப்போ புறத்தோற்றத்தில் ஒரு ஆள் தவறு நம்ம புறத்தோற்றத்தை பார்க்குற ஆள், ரப்பு கல்பை பார்க்குற ஆள், நாம் ஒரு ஆளை பார்க்குறோம், ஒரு பிள்ளையை பார்க்குறோம், அவன் அசௌகரியமாக நடந்துக்கிறான், கொஞ்சம் தகாத முறையில் நடந்துக்கிறான், தேவையில்லாத வகையில் நடந்துக்கிறான். அவனை பார்க்கிற பொழுது நமது உள்ளத்தில் அவனை குறித்து ஒரு நல்லபிப்பிராயம் ஏற்படாது, கொஞ்சம் கோபதாபம் ஏற்படும், நமக்கு ஏதாச்சும் அசௌகரியம் உருவாகுது இல்லையா? அதே சமயத்தில் நாம் சொல்வதை போன்று நடந்து விட்டால், நாம் செய்வதையெல்லாம் அவன் பின்பற்றி விட்டால், நமக்கான எண்ணத்தை எல்லாம் அவன் பிரதிபலிப்பவனாக துவங்கிவிட்டால், அந்த பிள்ளையை பார்க்கிற பொழுது நமது உள்ளம் எவ்வளோ சந்தோஷப்படுது. இறை நேசர்களின் உள்ளத்தில் எந்த மாசு மருவும் கிடையாது, எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிற பொழுது அந்த பார்வை ரஹ்மத்தின் பார்வையாக மாத்திரமே படருமே தவிர கோபத்தின் பார்வை அங்கு ஒரு நாளும் படராது. அப்படி இறை பார்வை அந்த இருதயத்தில் படுகிற பொழுது உன் நாமமும் அந்த இருதயத்தில் மிளிர்ந்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக அல்லாஹ் உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடும் என்பார்கள் பெருமக்கள். இப்போ நாம ஏன் ரசூலுல்லாவை நேசிக்கணும்னு புரிஞ்சிக்கிறணும். அதனால ரசூலுல்லாஹ்க்கு உயர்வு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரஃபானா லக திக்ரக்னா, உங்கள் புகழை நாம் உயர்த்திட்டோன்னு சொல்லிட்டான், நாமெல்லாம் சேர்ந்து தான் உயர்த்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாமெல்லாம் சேர்ந்து தான் அதை தாங்கி பிடிக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக நாம் அனைவர்களும் ஸலவாத்தை நிறுத்திவிட்டாலும், நாம் அவர்களை குறித்து பேசுவதை நிறுத்திவிட்டாலும், என் கண்மணி நாயகத்தின் புகழை ஒரு நாளும் ஒரு சனமும் குறைக்க யாராலும் முடியாது. ஒரஃபானா லக்க திக்ரக்னா, புகழை உயர்த்திட்டோன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த உயர்வு மட்டிட்ட உயர்வா என்றால் முடிவுறாத உயர்வு என்று ரயீசுல் முஃபஸ்ஸிரின் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அந்த ஷைஅன் ஃபஷைஅன், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானாரின் புகழ் உயர்ந்து கொண்டே தான் இருக்கிறதே தவிர ஒரு மட்டுக்குள்ளால் நின்றுவிட்டது என்ற சொல்லுக்கே அகப்படாது என்பார்கள். நீங்கள் வேண்டுமானால் அந்த புகழில் உங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் மிளிருவீர்கள் என்று நமக்கு அழகான வாய்ப்பை தருவார்கள். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தருவானாக. அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்பித்த நாதாக்கள், உன்னதர்கள், அருமை நிறைந்த சஹாபாக்கள். அல்லாஹு தாலா சொல்லிட்டான்னா அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான்னா அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா அல் அன்ஃபால் 24வது ஆயத்தில், யா ஐயுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ்வுடைய பேச்சு எல்லாம் சொல் கேட்குற ஆளுக்கு தான் இருக்கும், சொல் கேட்காத ஆளுக்கெல்லாம் சொல்ல மாட்டான். சொல் கேட்குற ஆளா இல்லையா அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல் கேட்குற ஆளா இல்லையான்னு அவளுக்கு தெரியும். சொல் கேட்குற ஆளா சொல் கேட்காத ஆளான்னு தெரியும். ஆனால் அவன் சொல்கிறது யார் தான் சொன்னால் கேட்க தகுதியுடைய ஆள் அவங்களுக்கு தான் சொல்லுவான். ஒரு பரிசோதனையை மேன்மக்கள் நம்மை அடிக்கடி செய்து பாருங்கள் என்பார்கள். ஒரு நகைக்கடையில் போய் தங்கம் என்று கொடுத்து ரொம்ப பரிட்சயமான ஆளை கொண்டு கொடுத்தாலும் சரி, அவர் மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெண்டாவது சலாத்துக்கு பதில் கிடையாதோ? முதல் சலாத்துக்கு தான் பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30 நன்மை சொலையாக கிடச்சிடுச்சு. மாஷா அல்லாஹ். அழகான பாங்கு சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதான பயன்படுத்திக்கங்கன்னாங்க. சஹாபிகள் அதுக்காக வேண்டி என்ன செய்வாலாம், தன்னுடைய துவாக்களில் ஏதாச்சும் கபூலாகாமல் இருந்துச்சுன்னா பாங்கை எதிர்பார்த்து காத்திருப்பாங்களாம். தன்னுடைய துவாக்கள் ஏதாச்சும் கபூலாகணும்னு ஆசைப்பட்டால் பாங்கை எதிர்பார்த்து காத்திருப்பாங்களாம்.
அந்த பாங்குக்கு பதில் சொன்னதற்கு பின்னால் கேட்கப்படுகிற துவா கபூல் ஆகியே தீரும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதனால் இதுக்கப்புறம் அதான கவனமாக பயன்படுத்திக்கங்க. அதான் எப்போ சொல்லுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. அது சொன்னதோடு பதில் சொல்லி வெறுமனே இந்த துவாவோடு முடிச்சிடாமல் உங்கள் துவாவையும் சேர்த்து கேளுங்க. யாரெல்லாம் எனக்கு இந்த ஹாஜத்து ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு, அதை நிறைவேற்றி கொடு ரஹ்மானேன், அந்த துவாவோட இதையும் சேர்த்துருங்க. போகிற பேக்கேஜோட இதுவும் சேர்ந்து போயிடும் ரப்போட தர்பாருக்கு. அல்லாஹ் கபூல் ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம், அழகான செய்திகள்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறா. அதெல்லாம் உள்வாங்கிட்டாலே போதும். தங்க கடைக்கு நம்ம பரிச்சயமான ஆளு போய் தங்கத்தை கொடுத்தாலும் லேசாக அப்படி உரசி பார்ப்பார், அது தங்கம் தானா அப்படின்ட்டு. அடிக்கடி நமது ஈமானை உரசி பார்க்க வேண்டும், இறைமறை குர்ஆன் என்கின்ற அந்த உரசு கல்லோடு சேர்ந்து. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. இப்போ இதுக்குள்ளே நாம் இருந்தோன்னா நம்மக்கிட்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு ஈமான் நம்மக்கிட்ட இருக்குது எப்படி பரிசோதிக்கிறது? அது எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பிரதிபலிக்க அந்த அளவுக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை நம்பியவர்களே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி, அல்லாஹுவுக்கும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் பதில் கொடுங்கள். இதா தஆக்கும், அந்த ரசூல் உங்களை அழைத்தார். அல்லாஹுவோ ரசூலோ அழைச்சான்னு சொல்லல, அந்த ரசூல் உங்களை அழைத்தால் தன் ஹபீபின் அழைப்பை தன் அழைப்பின் அசைவாகவே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான். அப்படி அந்த அழைப்பிற்கு நீங்கள் பதில் கொடுப்பீர்கள் என்றால் என்ன அப்படின்னா, அல்லாஹு சொல்கிறான், லிமா யுஹ்யீக்கும், உங்களை ஹயாத்தாக்குறதுக்கு தான் அவங்க கூப்பிடுறாங்க, வேற ஒன்றுத்துக்கு இல்லை. நீங்கள்லாம் மௌத்தா போய் கிடக்குறிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மூத்து கபில அன் தமூத்தும்பாங்க, மௌத்தாகிறதுக்கு முன்னால் மௌத்தாகுங்கோம்பாங்க. ஆனால் இங்கே ஆயத்தில் லிமா யுஹ்யீக்கும், உங்களை ஹயாத்தாக்குறதுக்கு, அங்கே மூத்து கபில அன் தமூத்துங்கிறாங்க. நீங்கள் மௌத்தா பா முன்னாடி மௌத்தா போயிருங்கன்னு. எதில் மௌத்தா போங்க? இந்த ஹயாத்துக்குள்ள மௌத்தா போயிருங்க. அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் நீங்கள் மையத்தாகி விடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூத்து கபில அன் தமூத்து, உங்கள் உடல் இந்த உலகத்திலிருந்து மறைவதற்கு முன்னால் உங்கள் இருதயங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்திலேயும் ரசூலிடத்திலேயும் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அங்க கொடுத்துருங்க. அபு யசீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ்கிட்ட கேட்டாக, ரொம்ப நீண்ட தூர பயணத்திலேருந்து வந்த ஒரு ஆள், புழுதி படர்ந்த நிலையில் பெருமா அந்த மகானை சந்திப்பதற்காக வந்து இல்லத்தை தேடி கதவை தட்டுகிறார். வெளியில் வந்து கதவை திறந்தவர்களே அவர்கள்தான். யார் என்று கேட்கிறார்கள். மிக நீண்ட நெடிய தூர பயணத்திலிருந்து வருகிறேன். மேன்மக்கள் தன்னை பகட்டாக அடையாளம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் அப்படியே பவ்யமாக அமைதியாக பதில் உறுத்துகிறார்கள், யாரை தேடி வந்தியோன்ட்டு. அவ சொல்கிறாக, இந்த அபு யசீதுல் பிஸ்தாமி அவங்க வீடு தானே? ஆமாம் ஆமாம். அவங்க இருக்கிறாங்களா? அபு யசீதுல் பிஸ்தாமி இருக்கிறாங்களான்னு அவட்டையே கேட்டாக. அபு யசீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொன்னாங்க, நானும் ரொம்ப நாள் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்டா, நானும் ரொம்ப நாள் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஹரஜ்து மின் பாஸீதியத்தின்னாங்க. அபு யசீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்கிறாங்க, ஹரஜ்து மின் பாஸீதியத்தி, அபு யசீது என்ற யாருக்கு அந்த பெயர் சூட்டப்படுமோ அதிலிருந்து நான் வெளிவந்து விட்டேன் என்கிறார்கள். இப்போ அபு யசீதுன்னா நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்பாகவோ, நான் எங்கே இருக்கிறேன், நான் தெரிவது முக்கியம் அல்ல, நான் தெரியவே கூடாது என்கிறார்கள். மேன்மக்கள் அப்படித்தான் தன்னை அர்ப்பணித்தார்கள். நான் தெரியவே கூடாது. இந்த செயலை செஞ்சீங்களே அப்படின்னு ஒரு ஆள் உங்ககிட்ட கேட்டாகன்னு வைங்க, இன்னைக்கு இப்படி செஞ்சீங்களே என்ன காரணம்னு கேட்டாகன்னு வைங்க, நம்மளோட பதில் என் மனசில் விருப்பமாக இருந்துச்சு செஞ்சேன், எல்லாம் கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சு பண்ணினேன். உதாரணமாக ஒரு வயசாளி ஒருத்தர் வராங்க, வந்ததோடு ஒருவர் எழுந்து நிற்கிறார். எழுந்து நிற்பதை பார்த்து நடந்த சம்பவமும் கூட, ஒரு சகோதர சமயத்தவர் தான் இஸ்லாத்தில் புகுந்த வரலாற்றை அவர் பதிவு செய்கிற பொழுது இப்படி சொல்கிறார், பஸ் பிரயாணத்தில் எனக்குள்ளால் ஹிதாயத்து பிறந்தது என்கிறார். அந்த பயணத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்து, ஒரு இளைஞர், இஸ்லாமிய இளைஞர், ஈமானிய இளைஞர் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த முதிய வயதவர் உள்ளே நுழைகிறார். ஏறுகிற பொழுது இவர் உடனே எழுந்து அவருக்கான இடத்தை கொடுக்கிறார். நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க, வயசாளி நீங்கள் உட்காருங்கன்னு கொடுக்கிறார்.
அவர் அமர்த்தப்படுகிறார். ஆனால் அந்த பெரியவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. உள்ளமெல்லாம் எனக்காக ஒருவர் இடத்தை தந்துவிட்டு அவர் நின்று கொண்டு வருகிறாரே என்று பெரும்பாலும் பெரியவர்களுக்கு அசௌகரியத்தால் அமர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு அமையுமே தவிர ஒரு நாளும் அவருக்காக இடம் கொடுத்தவரின் உள்ளத்தை குறித்து அவர்கள் சிந்திக்காமல் இருக்க மாட்டார்கள். இது பெரியவங்களோட குணம். அது எந்த பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பெரியவங்களாக இருக்கட்டும், வெளி பெரியவங்களாக இருக்கட்டும், நாம் நினச்சிக்க ஒரு பெரியவங்க நம்மெல்லாம் இருக்க முடியல உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒரு பெரியவங்களோட அடையாளம் அப்படி தான். அவங்க நமக்காக இடத்தை தந்தவர்களை நினைத்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக. அப்படி அந்த பெரியவர் இருப்பு கொள்ளவில்லை. பயணம் அப்படியே தொடருகிறது. இடையிலே தனக்கு அருகாமையில் அமர்ந்தவர் அதிலிருந்து எழுந்து அவர் விடைபெறுகிறார். இந்த பெரியவருக்கு உடனே சந்தோஷம். தனக்காக இடம் கொடுத்தவர் கரம் பிடித்து இங்கே உட்காருங்கன்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். அவரும் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த பின்னால் இந்த பெரியவர் கேட்கிறார், நான் வரும்பொழுது நீங்கள் மாத்திரம் எந்திரிச்சு எனக்கு இடம் கொடுத்தீங்கல்ல, ரொம்ப பெரிய விஷயம் செஞ்சீங்க. சரி, அந்த இடம் எனக்கு எதுக்காண்டி தந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த பெரியவருக்கு ஒரு ஆசை, எதுக்காண்டி இருக்குமோ தந்துருப்பாரோன்னு சொல்லிட்டு எதுக்காண்டி தந்தீங்கன்னு சொல்ல முடியுமா என்கிற பொழுது சராசரி வட்டத்தில் ஒருவர் இருந்திருப்பாரை. ஆனால் என்ன சொல்லியிருப்பார், நீங்கள் வயசாலிங்க, நான் சின்ன பிள்ளை, நான் நிற்கலாம், உங்களால் முடியாதில்லை என்கின்ற பொழுது அவரை தரம் குறைத்த மாதிரி ஆகிவிடும். நீங்கள் ஏழாமையில் இருக்கிறீர்கள், நான் ஏழுமையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது கூட ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கலாம். உங்களால் முடியாது, எனக்கு முடியுதுங்கிறத காட்டக்கூடிய தொனி கொஞ்சம் அப்படியே மேலோங்கி வரலாம். அவர் அதை சொல்லலை. இல்லை, கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்காண்டி விட்டு கொடுத்தேன் என்று சொன்னாரா? சொல்லலை. இவைகளையெல்லாம் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அந்த பெரியவர் பாராட்டித்தான் இருப்பார். எனக்காக இடம் தந்தியில பெரிய விஷயம் என்று பாராட்டித்தான் இருப்பார். அந்த பாராட்டு அந்த பயணத்தோடு முடிந்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அவர் இருதயத்தில் ஹிதாயத்தை கொடுத்தது என்றால் அந்த வார்த்தை மிக தெளிவான வார்த்தை. அந்த பெரியவர் கேட்குறார், எதுக்காண்டி இடம் தந்தியோன்னு. ஒரே வார்த்தை சொன்னார், என் இடத்தில் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்திருந்தால் இப்படித்தான் உங்களுக்கு இடம் தந்திருப்பார்கள் என்றார். நான் வாலிபராக இருந்த இந்த இடத்தில் என் முஹம்மது ரசூலுல்லாஹ் அமர்ந்து இந்த பஸ் பயணத்தில் வந்திருக்கிற சூழலில் நீங்கள் முதியவராக இங்கே ஏறி இருந்தால் உங்களுக்கு எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் எதை தர சொன்னார்களோ அதை தான் நான் தந்தேன் என்று அந்த இளைஞர் சொன்னார். அல்லாஹு அக்பர். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யார்? சிந்தனை எப்படி செல்லும் அவர் இருதயத்தில்? மூத்து கபுல அன் தமூத்து, உங்களுக்கு மௌத்து வர முன்னாடி நீங்கள் மௌத்தா போயிடுங்க. எதில் மௌத்தாக வேண்டும்? அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் நீங்கள் மௌத்தாகி விட வேண்டும். என் விருப்பம் வந்தது என்று எதையும் முற்படுத்தாதீர்கள், என் ஆசை என்று முற்படுத்தாதீர்கள், எனக்கு வந்த எண்ணம் என்று சொல்லாதீர்கள். இல்லை இல்லை, அல்லாஹுவின் விருப்பம், ரசூலுல்லாஹுவின் விருப்பம் என்று நீங்கள் உங்கள் பிள்ளையையும் பண்படுத்தி பாருங்கள். உங்கள் சொல்லை ஒரு நாளும் மீறமாட்டார்கள். பிள்ளைகள்கிட்ட சொல்லும்போது கூட நான் சொல்கிறேன் செய், நான் விரும்புகிறேன் செய், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ செய். இல்லை இல்லை, அல்லாஹுவுக்கு விருப்பம் செய், ரசூலுல்லாஹு சந்தோஷப்படுவாமா அதை செய் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் இரு விழிகள் பார்க்கிற பொழுது கட்டுப்படுகிற பிள்ளையாக மாத்திரம் இல்லாமல் இந்த இரு விழிகள் மூடினாலும் இந்த இரு விழிகள் மறைந்தாலும் அதற்கு பின்னாலும் உங்கள் பிள்ளை அந்த சொல்லை தாங்கி பிடித்து நிற்கும். அல்லாஹ் நமது பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. நம்ம மனைவி இடத்துல சொன்னாலும் சரி, இதை செய்யுமா, எனக்கு இதை செஞ்சு கொடு, எனக்கு இப்படி பண்ணு. இல்லை இல்லை, நீ எனக்கு இதை செய்கிற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுவார்கள், ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவாமா, நீ இப்படி செஞ்சிட்டா, இன்றைக்கி நீ கொண்டு வந்து வச்சிய எவ்வளோ அழகாக வச்சா தெரியுமா, எனக்கு பரிமாறினிய எவ்வளோ அழகாக பரிமாறினா தெரியுமா, எனக்கு நீ இதை செஞ்சு எல்லாம் அப்படி சொல்லிட்டு பாராட்டணுமா. நாம் பாராட்டுறதில்லை, பாராட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவாங்க, அது பெருமானாரின் அழகான குணம். அப்படி சொல்லி பாருங்க. இப்படி செஞ்சில்லம்மா, உண்மையிலேயே உன் மேலே இப்போ அல்லாஹ்வுடைய பொருத்தம் பொழியுதுமா, சொல்லி பாருங்களேன். நமக்காக சமைத்து கொண்டு வைக்கிறார்கள், நமக்காக சால்னா செஞ்சு வைக்கிறாங்க, நமக்காக பரிமாறுகிறார்கள், நமக்காக அத்தனையும் தயார் செய்கிறார்கள். வாயை உதிர்த்து வசந்த வார்த்தைகளை சொல்வதில் என்ன வெட்கம் இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயார புகழுவார்களே.
அன்பாக பேசுவார்களே, உள்ளே நுழைந்து விட்டால் மனைவிகளை புகழ்வார்களே. ஒரு ஹதீஸாவது பெருமானார் மனைவியை குறித்து குறை சொன்ன ஒரு செய்தியை பார்க்க முடியுமா? ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறார்கள். இருக்கிற தருணத்தில் அங்கிருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் ஒரு மனைவி கொடுத்து விட்ட ஒரு பண்டத்தை எடுத்து கொண்டு வருகிறார்கள். அது மண் பாத்திரம். அது கொண்டு வந்து கரத்தில் கொடுக்க முனைகிறார்கள். ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, கொண்டு வந்துட்டாங்க. என்னான்னு இன்னொரு மனைவி, அந்த வீட்டில் இருக்கிற மனைவி கேட்குறாங்க. என்னான்னு கேட்குறாங்க. இந்த என் தாய், இன்னும் ஒரு தாய், நமக்கு அது தாய் தானே, அந்த தாய் தந்து விட்டாங்கம்மா இதேங்கிறாங்க. பெண்ணுக்கே உண்டான ரோஷம் வருகிறது. என் பொறுப்பில் இருக்கிற பெருமானாரை நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? அதில் அவர்கள் கொடுத்து விட வேண்டுமா? நான் இவர்களை கவனிக்க மாட்டேனா? அவர்களாக கவனிக்க வேண்டும் என்று ஓங்கி ஒரு தட்டி விட்டதில் பறந்தது தட்டு. அப்படி ஒட்டஞ்சி நொறுங்கிடுச்சு, பண்டம் கீழே விழுந்துருச்சு. நம்ம வீட்டில் இந்த சிச்சுவேஷன் நடந்தால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு அது சென்று விடும் என்று பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியோடு அவதானித்து கொண்டிருந்தார்கள். தட்டு பறக்கிறது, அடிச்சாங்க, ஒரே அடி, பறந்து கீழே உளுந்து செதஞ்சு போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை. நேராக உடைந்த பாத்திரத்தை சேகரித்தார்கள். விழுந்த பண்டத்தை எடுத்தார்கள். எடுத்து எல்லாத்தையும் வைத்துவிட்டு ஒரு பாத்திரத்தை அங்கிருந்து எடுத்து அதில் வைத்து எல்லாத்தையும் வச்சுட்டு கொண்டு வந்த தோழர், இந்த சிச்சுவேஷனை நினச்சி பார்க்கணும். சாமானியமாக பேசி கடந்து விடலாம். ஆனால் இன்னொருவருக்கு முன்னால் நமது ப்ரெஸ்டேஜை உரசி பார்க்குற மாதிரி இல்லையா இது? யாருக்கு முன்னால் நீ இப்படி நடந்துக்கிட்ட, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்க? ரசூலுல்லாஹுவாக என்னை பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக என்னை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் தோழருக்கு மத்தியில் நீ நடந்து கொண்ட இந்த விதம் என்பது எவ்வளவு மோசமானது தெரியுமா? என்னை பற்றி அவர் என்ன நினைப்பார்? இதெல்லாம் தானே பேசுவோம். அதை பற்றியே பேசல. எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு கொண்டு வந்த தோழரின் கரத்திலேயே கொடுத்து விட்டு, நீங்கள் இதை பகிர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் உமாவுக்கு ரோஷம் கூட அப்படின்ட்டாக, முடிஞ்சு போச்சு. உன் தாயாருக்கு ரோஷம், வேற ஒன்றுமே பேசல. உண்மையிலேயே ரோஷம் தான். நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? என் பெருமானாரை எனக்கு கவனிக்க தெரியாதா? அந்த ரோஷம்தான். உங்கள் தாயாருக்கு ரோஷம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அந்த தோழரின் உள்ளத்தில் மாத்திரமல்ல, 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் கடந்து அந்த செய்தியை இன்று கேட்கிற பொழுது கூட ஹுவ முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த பார்வை படருகிறதா இல்லையா? பெருமானார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் வீட்டுக்குள்ளால் உள்ள செய்திகளை. புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நிலைகள் அப்படித்தான் அமையும். நாம் யோசிக்கிறோமே, நம்ம அத்தனை கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல, அழகாக பரிமாறுறாங்கல்ல, என்னைக்காவது நாம் சொல்லி இருக்கிறோமா? சொல்லி பாருங்களேன் அவர்களிடத்தில். அம்மா, உன் கணவனாக பொறுப்பேற்றிருக்கிற என்னைக்கு இவ்வளவு நீ அழகாக பரிமாறுறியம்மா, இதெல்லாம் கொண்டு வந்து செஞ்சு வைக்கிறியம்மா, உனக்கு என்ன கைமாறுமா நான் செய்ய போகிறேன், நான் உனக்காண்டி துவா செய்கிறம்மா, இந்த நேரம் அல்லாஹுவின் பொருத்தம் உனக்கு கிடைக்கிற நேரம்மா, அல்லாஹுடைய ரசூலின் பொருத்தம் உனக்கு கிடைக்கிற நேரம்மா, எனக்காண்டி நீ துவா செய்யின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா பொருத்தம் கிடைக்கிற நேரத்தில் கையை ஒசத்துனா துவா கபூல் ஆகிடும்ல. ஏம்மா எனக்காண்டி துவா செய்யுமான்னு சொல்லி பாருங்க. உங்கள் காலடியிலிருந்து அவர்கள் அகலவே மாட்டார்கள். யோசிக்கிறோமே, என் பொண்டாட்டியை நான் எப்படி புகழ முடியுங்கிற வேறு யார் புகழ்வா? நம்ம பொண்டாட்டி நாம புகழலைன்னா. அல்லாஹுவையும் ரசூலையும் நீங்கள் புகுத்தி காட்டுங்கள். அவர்கள் இருதயத்தில் அதை ஆழமாக பதிய வையுங்கள். உங்களை நீங்கள் உங்கள் கல்ப அல்லாஹ் ரசூல்கிட்ட மௌத்தாக்கிடுங்க. மூத்து கபுல் அன் தமூத்துன்னா அதாம்மா. நீங்கள் மௌத்தா போக முன்னாடி மௌத்தாயிடுங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ் ரசூல்கிட்ட நீங்கள் மௌத்தா போயிடணும், அவங்க கையில் மாட்டின ஆளாக போயிடணும். உங்களுக்கென்ற ஒரு அசைவு இசைவு என்று வந்துவிடவே கூடாது. நீ விரல் அசைத்தால் நான் அசைய வேண்டும், ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவன் சொல்வதை செய்பவனாகவே இருக்க வேண்டும். இப்படி நடந்து கொண்டால் நமது இல்லத்தில் நமது பிள்ளைகள் ஒரு நாளும் நமது கண்களை விட்டு மறைந்தாலும் அந்த சொல்லை விட்டும் அவர்கள் அகலவே மாட்டார்கள். இன்றைய காலம் அப்படிப்பட்ட காலம், ஆபத்தான காலம். எதை புகட்டுவது?
நமது பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது? இல்லத்திலிருந்து வெளியேறி மீண்டும் வீடு வந்து சேருவதற்குள்ளால் நமது பிள்ளையாக வந்து சேருமா என்ற பயம். அன்றைய காலத்தில் எல்லாம் ஒன்றை சொன்னார்கள், நான் அங்கே போகிறான்னா காதலிக்கிறானா அப்படிங்கிற காலம் மாறி அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை கடந்த காலம்லாம் வந்து அதுக்கடுத்த காலங்கள், காதலிக்கிறானா பரவாயில்லை, ரொம்ப காலம் கடந்து பரவாயில்லை, நம்ம முஸ்லீமை தான் காதலிக்கிறானா. காதலிக்கிறானாங்கிற காலம் ரொம்ப அசௌகரியமாக இருந்துச்சு, காதலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, காதலாம் ஆனால் பரவாயில்லாமல் நம்ம முஸ்லீமை தான் காதலிக்கிறானா, முஸ்லீமை தான் காதலிக்கிறாளாம் அப்படின்னு வந்துச்சு. ஒன்று சொல்கிறேன், இன்று மேலை நாடுகளில் நமது மக்கள் சந்திக்கிற மிகப்பெரிய அசௌகரியம் என்ன தெரியுமா? காதலிக்கிறானா, நம்மால தான் காதலிக்கிறானாலாம் இல்லை, நல்ல வேலைம்மா அவன் ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறானா. ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல வேலைம்மா ஒரு ஆம்பளையை தான் காதலிக்கிறாளாம். இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. மிகைப்படுத்தி சொல்லல, நடைபெறுகிற நிகழ்வை சொல்கிறேன். காதலிக்கிறாளாம், யாரையோ பரவாயில்லை, ஆனால் ஒரு அவன் ஒரு பொம்பளையை தான் காதலிக்கிறானா, இவ ஒரு ஆம்பளையை தான் காதலிக்கிறாளாம். ஆம்பளையை காதலிக்கிறதும் பொம்பளையை காதலிக்கும் காலமாக போச்சுங்கிறாங்க. இந்த அசௌகரிய காலத்தில் நமது பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது? அவர்களிடத்தில் நீங்கள் எதை விட போகிறீர்கள்? உங்களை வைத்து விட்டால் நீங்கள் இருக்கும் வரை தானே பாதுகாப்பு. அல்லாஹ் ரசூலிடத்தில் அர்ப்பணித்து விட்டால் அவர்களை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வானே. இதை தான் அல்லாஹ் சொல்றான்ல, மேலே சொன்ன வசனம், இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். உங்களை அழைச்சா நீங்கள் பதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? லிமா யுஹய்யீக்கும், உங்களை உண்மையிலேயே ஹயாத்தாக்குறதுக்காக அல்லாஹ் சொல்கிறான். அல்ல நம்மளையெல்லாம் அந்த ஹயாத்துக்குள் ஆக்கி அருள்வானாக. எந்த ஹயாத்து அல்லாஹ் சொன்னான அந்த ஹயாத்துவாதிகளாக நாம் ஆகணும். அல்ல நமது சந்ததிகளை பாதுகாப்பானாக, அபாரமான குற்றங்களிலிருந்து காத்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்திய போதனைகள் எல்லாம் சாமானியமானவைகள் அல்ல, சரித்திரத்தின் உச்சமானவைகள். பாருங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள், நாம் ரெண்டு பேரையும் கொஞ்சம் அப்படி வச்சு பார்ப்போமே. என் பெருமானாரை சார்ந்திருந்தவர்கள், சேர்ந்திருந்தவர்கள், விலகி நிற்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ், இன்றைக்கி நாம் சலுகை எதிர்பார்க்குறோம். இபாதத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் சலுகை அப்படி இப்படி கிடைக்குமான்னு வரக்கூடிய ஃபோன் காலில் வந்து சிலதெல்லாம் எப்படி ஆகிடுதுன்னா, 10 ஹஸ்ரத்துக்கு ஃபோன் கால் போகும், ஒரே கொஸ்டின் தான் போகும். எது வரைக்கும் அந்த கொஸ்டின் போகும்னு சொன்னால், தான் விரும்புகிற சாதகமான பதிலை யாராச்சும் சொல்கிற வரைக்கும் அந்த கேள்வி போகும். இல்லை இப்படி கூடும் தானே, செய்யும் தானே. இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் ஒரு ஃபோன் கால், 3 தடவை திரும்ப வேற கேட்குறார். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்க வாழ்ந்தாங்க, இப்போ முடியலை, விடை பெறுறாங்க, தலாக்கு விடுறாரு. தலாக்கு விட்டால் மகரை வாங்கிடலாமா? திரும்ப தலாக்கு விடுறாரு, மகரை வாங்கிடலாமா? வாழ்ந்திருக்கிறார் இல்லையா, அது வாழ்க்கைக்கான பணத்தொகை, பிணைத்தொகை இல்லையா, அது எப்படி வாங்க முடியும்? இல்லை அப்படி முடியாதோ என்று மீண்டும் மீண்டும் அந்த கேள்விகள் வருகிறது. ஒரு கட்டத்தில் அது சரி, அப்போ இது முடியாதுன்னு நல்லா கவனிக்கணும். இப்போ வர்ற ஃபோன், சரி அப்போ அது முடியலைன்னா அவள் ஹுலா வாங்கினாலாவது மகரை வாங்க முடியுமா? எந்த வகையிலாவது இவர்கள் நினைப்பதை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள். சஹாபிகள் சலுகையை எதிர்பார்த்தவர். இது உரிமையையே பறிக்கிற செய்தி. ஆனால் சலுகையை கூட எதிர்பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை, 3 தோழர்கள் வராங்க. என் பெருமானார் எப்படிலாம் அமல் செய்வாங்கன்னு கேட்டாக, பெருமானாருடைய அமலா, அதன் அழகை தான் வர்ணிக்க முடியுமா, சொல்லி மாள முடியுமா? எவ்வளவு அழகான அமல்கள், இரவெல்லாம் வணங்குவாங்க, பகலில் நோன்பு வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடத்துவாங்கன்னு சொல்லி
கேட்டு வந்த சஹாபிகளுக்கு அமலின் ஆர்வத்தை ஊட்டுகிற விதத்தில் அன்னையர் திலகம் சொல்லிவிட்டார்கள். 3 பேரும் வீட்டுக்கு வெளியிலே நின்று சபதம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நான் பகலில் சாப்பிடவே மாட்டேன், நோன்பு மட்டும்தான் வைப்பேன். இன்னொருத்தர் நான் இரவு தூங்கவே மாட்டேன், தொலை மட்டும்தான் செய்வேன். இன்னொரு ஆள் எனக்கு பெண்ணே தேவையில்லை, நான் அதை ஜுஹுது ஜாஹிதாகத்தான் வாழ போகிறேன், துறவரத்தில் தான் இருக்க போகிறேன். 3 பேரும் சப்தமிட்டு பேசி செல்கிறார்கள். அந்த சீமாட்டி செய்தியை உள்வாங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததோடு, கேட்டீர்களா உங்கள் 3 தோழர்களின் செய்தியை என்று சொல்கிறார்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூவர்களையும் அழைத்து சொன்னார்கள், அருமையான தோழர் பெருமக்களே, என்னிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? நான் இரவில் தூங்கவும் செய்வேன், எழுந்து வணங்கவும் செய்வேன், பகலில் நோன்பு நோற்கவும் செய்வேன், சில பொழுதுகள் நான் சாப்பிடவும் செய்வேன். நான் திருமணமும் முடித்து வாழுகிறேனே, என்னிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? என்னை போன்று வாழுங்கள் என்று தன் பாடத்தை புகட்டுகிற அளவுக்கு சஹாபிகள் பெருமானாரை போன்று தான் ஆகிவிட வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். சில தோழர்கள் கொஞ்ச நாளில் பார்த்தா ரொம்ப பலகீனமாகிறாங்க, முகம்லாம் பார்த்தா வாடி போய் இருக்கு, அசௌகரியம் தென்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏம்மா என்னம்மா இப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை அவதானித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் முகத்தில் தென்படுகிற வாட்டம் என் கண்மணிக்கே வாட்டம் போன்று அமையும். இது ரசூலுல்லாஹுடைய தாய்மை குணம். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தன் தோழர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தொழுகையை முடிச்சுட்டு அப்படியே திரும்பி உட்காருவாங்க. இன்றைய காலம் மாதிரி குப்புன்னு எந்திரிச்சு போகிற காலம் இல்லை. ஒரு சலாம் பள்ளியில், இன்னொரு சலாம் வெளியில் தான் இருக்குது இன்றைக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லான்னு சொல்லிட்டு இமாம் அஸ்தக்ஃபிருல்லான்னு 3 தடவை சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பாதி பேரை காணோம். 2வது சலாம் நாம் தாமதம் பண்ணால் கூட எந்திரிச்சு போயிடுவாங்க போல இருக்குது. சில நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா இது ஏதாவது கணைப்பு தொண்டையில் கொஞ்சம் இது வந்துட்டுன்னு வைங்க, இருமிட்டு அஸ்ஸலாமு ரஹமத்துல்லான்னு சொன்னால் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு சலாத்தை கொடுங்க, நீங்கள் தான் ஆரம்பித்து விட்டீங்களேன்னு முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டே இருக்கிறோன்னு போயிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா மிகைப்படுத்தி சொல்லலை, 2வது சலாம் கொடுத்து திரும்பக்குள்ள கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. எவ்வளவு விரைவாக அவங்க அதை முடித்து வெளியே போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சபை அப்படி கிடையாது, குப்புன்லாம் எந்திரிச்சு போகிற சபை கிடையாது. அப்படி யாராச்சும் போனால் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்னம்மா அந்த தோழரை எங்கம்மான்னு கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கேட்குறாங்க, அப்படியே திரும்பி பார்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி பார்க்குது, தோழர்கள் அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க. ஏம்மா அந்த தோழர் கூட ஒரு புள்ள வருவாளை, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கவனிக்கிறா பாருங்க, கூட ஒரு புள்ள வருவாளை, என்ன ஆச்சுன்னாங்க. வாட்டம் தென்படுது. அந்த சஹாபி எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிற ஆள், ஆனால் சோகம் தென்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பு கொள்ளல. உடனே பக்கத்தில் உள்ள தோழர்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா அந்த தோழரோட கையில் ஒரு பிள்ளையை கூட்டு வருவாள், என்னம்மா எங்கம்மான்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் புள்ள மௌத்தா போயிட்டு. ரசூலுல்லாஹ் உடனே எந்திரிச்சு நேரம் அந்த தோழர்கிட்டயே போயிட்டாக, போய் அவங்கள ஆசுவாசப்படுத்தினாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் செய்தனா உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சுலைம் நாயகியுடைய அருள் நிறைந்த பிள்ளைகள் அவர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, உமைரின் முகம் வாட்டம் காணுகிறது. பிள்ளை, சின்ன பிள்ளை, உமைரின் முகம் வாட்டம் காணுகிறது. அந்த வாட்டத்தை பார்த்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அனஸ் என்ன ஆச்சு, உமைர் சோகமாக உட்கார்ந்துருக்கிறாளே? யார் ரசூலல்லாஹ் அவ இந்த குருவி வளர்த்தால இல்லையா, அந்த குருவி மௌத்தாயிட்டு யார் ரசூலல்லாஹ், இந்த குருவி இறந்து போச்சு. அடாடா, அதுக்கு தான் வாட்டமோ? யா உமைர் மா ஃபஅலன் நுகைர், என்னம்மா உன் குருவி என்னம்மா ஆச்சு? நலம் விசாரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தா போனாலே விசாரிக்க போக மாட்டேங்கிறான் இன்றைய காலத்தில். எப்போ விசாரிக்க போவாக தெரியுமா? கொஞ்சம் பசை கூட இருந்தால் விசாரணை கூட இருக்கும். பசன்னா என்ன விளங்குதில்ல? கூட இருந்துச்சுன்னு சொன்னால் அவள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பூனை செத்தாலும் விசாரிப்பு கூட இருக்கும். அவள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று மோத்தா போனாலும் விசாரிப்பு கூட இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பக்கத்தில் போய் கேட்குறாங்க, உமைர் எங்கம்மா உங்கள் குருவி குஞ்சை காணோம், மூத்தாயிட்டா அப்படின்னு அந்த பிள்ளையை ஆசுவாசப்படுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்காணிப்பார்கள். இப்படியெல்லாம் கண்காணிக்கிற பெருமானார் தன் தோழர்களில் சிலர்கள் வாட்டத்தோடு தென்படுவதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அப்படி துடித்து போகிறார்கள். அருகாமையில் சென்று கேட்கிறார்கள், என்னம்மா ஆச்சு, உங்கள் முகம்லாம் வாட்டமாக இருக்க, என்னம்மா ஆச்சுன்னு கேட்டாங்க. வாட்டமாக இருக்கம்மா அப்படின்னாங்க.
அவர் சொன்னாங்க, நோன்பு வச்சுருக்கிறோம் யாரை சொல்லலான்னாங்க. நாங்கள் நோன்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னாங்க. நோம்பாமா வச்சுருக்கிற இது என்ன நோம்புமான்னு கேட்டா, ஏன்னா அது ரமலான் மாதமும் கிடையாது, திங்கள் வியாழன் போன்ற சுன்னத்தான நோன்பின் நாளும் கிடையாது, 13, 14, 15 போன்ற ஐயாமில் பீதுடைய நோன்பும் கிடையாது. அந்த நோன்பு இல்லாத காலத்தில் என்னம்மா நீங்கள் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்கிறியோ? ஏதாச்சும் ஹாஜத்து நோன்பா இருக்கலாம்ல, ஏதாச்சும் தேவை நிறைவேற நோன்பா இருக்கலாம்ல, என்னம்மா நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி என்னம்மா நோன்புன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்கள் விசாரித்தோம், நீங்கள் நோன்பு வச்சிருக்கிறியோன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் நோன்பு வச்சோன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் சாப்பிடலையே. சஹாபிகள் எப்படி ரசூலை கவனித்தாங்கன்னு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை கவனித்தார்கள், சஹாபிகள் பெருமானாரை கவனித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கவனிக்கிறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் இன்னைக்கு சாப்பிடலையோ? ஆமாம், நோம்பான். அடுத்த நாள் அப்பமும் நோம்பான். நீங்கள் நோன்பு வச்சிருக்கிற யா ரசூலல்லாஹ், அதனால் நாங்கள் நோன்பு வச்சிருக்கிறோன்னும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுக்கும் மிசிலி, என்ன போல் உங்களில் யாருமா இருக்கிறா? உங்களுக்கு அப்படி செய்யக்கூடாதுமா. லா துவாசிலு, விசாலுடைய நோன்பை நீங்கள் நோற்கக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். விசாலுடைய நோன்புன்னா நோன்பு திறக்கிறதே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த தகுதி வந்தால் வேற, எனக்கு அந்த தகுதி அல்லாஹ் தந்திருக்கிறான், நோன்பு வைக்கிறேன். நீங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னமா அபீத்து, நான் இரவு இருக்கிறேன், ஆனால் தொய்முனி, அல்லாஹ் எனக்கு உணவு கொடுக்குறான். ஸ்கீனி, அல்லாஹ் எனக்கு பானம் புகட்டுகிறான். என் ரப்பு எனக்கு பானம் தாராமா, என் ரப்பு எனக்கு சாப்பாடு தாராமா, நான் அதை வச்சு நோன்பு நோக்கிறேன். நீங்கள் என்னம்மா ஒன்றுமே சாப்பிடாமல் குடிக்காமல் நோன்பு நோற்றுக்கொள்கிறீர்கள் என்ற அந்த சஹாபிகளை கேட்டு, ஐயுக்கும் மிசிலி, என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறீர்கள் என்று அந்த சஹாபிகளிடத்தில் பெருமானாரை கேட்க வைத்தது எது தெரியுமா? பெருமானார் செய்த செயலுக்குள்ளால் தன்னை ஃபனாவாக்கிய காரணத்தினால். அர்ப்பணிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்கல்லம்மா, அதுக்கு வரும் என்ன வேணும் எங்களுக்குன்னு செஞ்சாங்க. அதனால தான் பெருமக்கள் சொல்வார்கள், பெருமானார் செய்ததையெல்லாம் நம்மால் செய்ய முடியாது, அவர்கள் செய்ததையும் நமக்கு இசைவு தெரிவித்ததை தான் நம்மால் செய்ய முடியும். அவங்க சொன்னதை நாம் செய்யலாம், ஆனால் அவர்கள் செய்ததையெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, ஆற்றல் கிடையாது. சஹாபிகள் தன்னை ஃபனாவாக்கினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அர்ப்பணிச்சிட்டாங்க. பெருமானார் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு, செஞ்சிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு, காரணமே கேட்க மாட்டாங்க. அதில் ஏதாவது சலுகை கிடைக்குமான்னு பார்க்க மாட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த வார்த்தைக்குள்ளால் தன்னை அகப்படுத்தியதின் ரகசியம் என்ன? மேன்மக்கள் சொல்வார்கள், எம் பெருமானார் பேசினால் அல்லவா நாங்கள் யோசிக்க வேண்டும், எம் பெருமானாரும் அவர்களாக பேசுவதில்லையே. அல்லாஹ் சொல்கிறானே, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. என் பெருமானாரும் கூட ஒரு நாளாவது தான் பேசி இருக்கிறார்களா? இல்லையே. அவர்கள் பேசியதெல்லாம் வஹியாக வல்லவா வந்தது. அவங்க மனோ இச்ச பிரகாரம் பேசினதே கிடையாதுன்னு சொல்வது யார்? அல்லாஹ். ஒமா யன்திகு அனில் ஹவாங்கிறான். என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோ இச்சையால் பேசவே மாட்டார்கள். இல்லா வஹ்யு யூஹா, என் வஹி வந்தால்தான் வாய் திறப்பார்கள். இதான் ரசூலுல்லாஹ். ஏமா அவங்க அப்படி இருந்ததுனால தான் சஹாபிகள் அப்படி மாற்ற முடிஞ்சிச்சு. அவங்க அல்லாஹ்ல ஃபனாவான ஆள், அல்லாஹ் சொன்னதுக்குள்ளே ஃபனாவான ஆள். அல்லாஹ் சொல்லலைன்னா தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி வாயை திறக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஹதீஸுல் இஃப்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஆயிஷா நாயகி மேலே இட்டுக்கட்டு நடந்துச்சு இல்லையா? மோசமான இட்டுக்கட்டுதல் இல்லையா? சஃப்வான் இப்னு முஅத்தல் ரதியல்லாஹு அவர்களையும், பரிசுத்தமான சஹாபி யார்? சஃப்வான் இப்னு முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு. அவர்களை குறித்த வரலாற்று பதிவில் இப்படி ஒரு செய்தி பதியப்படும், எந்த பெண்ணின் பக்கமும் திரும்பி கூட பார்க்காதவர்கள், அப்பழுக்கற்ற சஹாபி, பரிசுத்தத்தின் உச்சம் சஹாபி சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த பேருக்கேற்ற பெருந்தகை அவர்கள். சஃப்வானுன்னு சொன்னாலே பரிசுத்தம்னு அர்த்தம். அந்த பேருக்கேட்ட பரிசுத்தத்தின் சிகரம் அந்த தோழரை பற்றி மோசமான இட்டுக்கட்டுதல்களை நயவஞ்சக தகுதி படைத்தவர்கள் செய்தார்கள். இட்டுக்கட்டுதலை உருவாக்கிட்டாங்க. பாசத்தின் உச்சம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா.
பெருமானார் அப்படி புகழுவார்கள். என் ஆயிஷா எப்படி தெரியுமா, என் ஆயிஷா எப்படி தெரியுமா, மக்கத்தின் உணவுகளில் உயர்ந்த ராஜ உணவாக பார்க்கப்படுகிற அந்த சரீரை போன்று என் ஆயிஷா என்பார்கள். என் ஆயிஷா அப்படி எனக்கு பிரியோன்னு சொல்லுவாங்க. மாந்தர்களிலேயே உங்களுக்கு சிறந்தவர் யார் என்று கேட்ட பொழுது ஆயிஷா என்ற அன்னலாரின் நாவுகள் உச்சரித்த தகுதிமிக்க திருநாமத்திற்குரிய சீமாட்டியவர்கள். சும்மமன் யா ரசூலல்லாஹ், ஒரு தோழர் கேட்ட கேள்வி அது. நீங்கள் ஆயிஷாவை பிரியம் என்று சொல்லிவிட்டீர்கள், சும்மமன் யா ரசூலல்லாஹ், சஹாபிகளின் இருதயங்கள் எல்லாம் அது நாமாக இருந்து விட மாட்டோமா? என் ஹபீபின் உள்ளத்தில் எனக்கான மஹப்பத்து இடம்பெற்று விடாதா? என்னை நேசத்திற்குரியவராக அவர்கள் சொல்லிவிட மாட்டார்களா என்று ஆசை அபிலாஷை சொக்கி நின்றார்கள் சஹாபிகள். அதனால் கேட்டாங்க, சும்மமன் யா ரசூலல்லாஹ், அடுத்து உங்களுக்கு யார் ரொம்ப விருப்பம்னு கேட்டாங்க. அபூஹான்னு சொன்னாங்க. அபூஹான்னு சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகி மீது எவ்வளவு விருப்பம் இருந்திருக்குமே, ஆனால் இந்த வார்த்தை உச்சரித்திருப்பார்கள். அதாவது அபூபக்கர் நாயகம் எனக்கு விருப்பம்னு சொல்லி இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அபூஹா, என் ஆயிஷாவின் தந்தை என்று பெருமானார் அந்த வார்த்தையை முன்னிறுத்தி காட்டுகிறார்கள் என்றால் எவ்வளவு விருப்பத்திற்குரியவர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு நேசத்திற்குரியவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு மிக உயரிய விருப்பம். அந்த விரும்பிய அந்த மனைவியை குறித்து நயவஞ்சகர்கள் ஒரு இட்டுக்கட்டுதலை உருவாக்கி இருப்பார்கள் என்றால் என் கண்மணி நாயகத்தின் இருதயம் எப்படி சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும். தன் காதலிக்காக வேண்டி இந்த உலகத்தில் ஈண்டெடுத்த பெற்றோர்களையே வெட்ட துணிகிற ஒரு மோசகரமான காலத்தில் சற்று நாம் சீர்தூக்கி பார்க்கிறோம். தன் காதலுக்காக வேண்டி அவ்வளவு காலம் பராமரித்த பெற்றோர்களையே புறம் தள்ளிவிட்டு எனக்கு நீங்கள் தேவையில்லை, அவளோடு தான் நான் வாழப்போகிறேன் என்று உதறி தள்ளிவிட்டு போகிற இந்த நேசங்கள் எல்லாம் உண்மை நேசங்களா? இந்த வேஷத்திற்கே இவ்வளவு தகுதி இருக்கும் என்றால் என் பெருமானாரின் உண்மை நேசம் எவ்வளவு தகுதியானதாக இருந்திருக்க வேண்டும். சுக்கு நூறாக உடைந்திருக்காது, உள்ளமெல்லாம் நொறுங்கி இருக்காது. என் கண்மணி நாயகத்தின் கண்கள் எல்லாம் குளமாகி இருக்காது, தனிமையில் வெந்திருக்காது. ஒவ்வொரு நாளும் என் பெருமானார் உள்ளங்கள் எல்லாம் ரணகளப்படுகிறது. ஒரு நாள் கடக்கிறது, 2 நாள் கடக்கிறது, 3 நாள் கடக்கிறது, 4 நாள் கடக்கிறது. வேகமாக தீயாக, காட்டு தீயாக பொய்கள் பரவி நயவஞ்சகனின் வார்த்தைகள் எல்லாம் வியாபித்து சென்று கொண்டிருக்கிறது. பேசுபவர்கள் நாவெல்லாம் அதை குறித்து பேசும் அளவுக்கு அவர்களுடைய விளம்பரங்கள் வியாபித்து இருக்கிறது. என் கண்மணி நாயகம் சோதனையாக உள்வாங்கிக் கொண்டு தன் தோழர்களிடத்திலேயே சிலர்களிடத்தில் இப்படியும் கேட்ட வரலாறு உண்டு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், மா லன்னுக பி ஆயிஷா, என் ஆயிஷாவை குறித்து உமரே நீங்கள் என்ன அபிப்பிராயம் உங்கள் மனதில் இருக்கிறது சொல்லுங்கள் என்றார்கள். ஆயிஷா நாயகியை பற்றி கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர் என்று அந்த வஹியின் நாவு உதிர்த்த வார்த்தை இல்லையா? என் உமரின் நாவில் அல்லாஹு பேசுவான், அந்த தகுதி அந்த நாவுக்கு இருக்கிறது என்று அந்த வஹியின் நுபுவத்தின் நாவு சொன்ன வகையான பெரியவர்கள் இல்லையா? அந்த பெருமகனார் சொன்னார்கள், அருமை நாயகமே, அவர்களுக்கு மாத்திரமே அந்த தகுதி உண்டு, அந்த தெம்பு உண்டு, அந்த திராணி உண்டு, அந்த வைராக்கியம் உண்டு. பெருமானார் யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாலும் அவர்கள் பதில் சொல்லித்தான் பழக்கப்பட்ட சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு தனித்துவ அடையாளம், பெருமானாரிடத்திலேயே கேள்விக்கு கேள்வியாக பதில் தொடுக்கிற ஒரு தகுதி அவர்களுக்கு உண்டு. மற்ற எல்லாரும் கேட்டால் பதில் தான் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஒரு தனி இடத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த நாவுக்கான தரத்தை அவர்கள் காட்டி இருந்தார்கள். உமரே, என் ஆயிஷாவை குறித்து நீங்கள் என்ன அபிப்பிராயம் சொல்லுங்களேன் என்று கேட்ட பொழுது பதில் சொல்ல வேண்டிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் மீண்டும் கேள்வியையே பதிலாக முன்வைக்கிறார்கள். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்றார்கள். நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்றார்கள். உமரே, என்ன கேள்வி என்றார்கள். நான் கேட்கிறேன், அந்த ஆயிஷாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தானா என்றார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா என்றால் உங்கள் மனோ இச்சை பிரதிபலிக்காது, உங்கள் நாவு உதிர்க்கிற வார்த்தை வகியாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற வார்த்தையின் சத்திய கூறுகள் உண்மை என்றால் நான் கேட்கிறேன் உங்களிடத்தில் சொல்லுங்களேன்.
அந்த ஆயிஷாவை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்களா? உங்கள் மனம் விரும்பியதால் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்களா? அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு உங்களை நீங்கள் இசைவாக்கி கொண்டீர்களா? சொல்லுங்கள் என்றார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பவ்வியத்தோடு சொன்னார்கள், என் ஆயிஷாவை மாத்திரமல்ல, என் ஹதீஜா முதற்கொண்டு ஒட்டுமொத்த மனைவிமார்களையும் அல்லாஹுதான் தேர்ந்தெடுத்து கொடுத்தான் என்றார்கள். ஒட்டுமொத்த மனைவிமார்களையும் அல்லாஹுதான் தேர்ந்தெடுத்து கொடுத்தான் என்றார்கள். பிறகு என்ன கேள்வி? என் ஆயிஷாவை குறித்து இந்த உமர் என்ன வசைப்பது? அல்லாகவே உங்களுக்கு அவன் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒருவரை குறித்து இந்த உமரின் நாவு என்ன வார்த்தை சொல்ல நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? பெருமானார் உள்ளம் அதையெல்லாம் கடந்து செல்கிறது. இப்படியெல்லாம் பரிசுத்தம் இருந்த ஒரு சீமாட்டியின் மீது மகா பெரிய அவதூறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளமெல்லாம் கொதித்து நாவசைத்து இருந்தால் நயவஞ்சகர்கள் அன்றோடு நெருப்பில் கரித்து பொசுங்குவதை போன்று போயிருப்பார்கள். என் கண்மணி நாயகத்தின் கவலை இறை சமூகத்தின் கதவை தட்டி இருக்கும் என்றால் அந்த நயவஞ்சகர்கள் அன்றோடு நாதியற்று போயிருப்பார்கள். ஆனால் இந்த நாவை குறித்து அல்லாஹுவல்லவா சாட்சி சொல்லி இருக்கிறான், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா என்று. என் முஹம்மதுன் ரசூலுல்லாஹு பேசினால் வஹியைத்தான் பேசுவார்கள். அவர்கள் மனோ இச்சை கலந்த வார்த்தை நாவில் ஒருபொழுதும் பிறந்ததே கிடையாது என்று அல்லாஹு சொல்லி இருக்கிறானே. இந்த சமூகம், இந்த உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும். என் முஹம்மதுன் ரசூலின் இந்த வார்த்தையை சாட்சியாக நான் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து சோதித்து பாருங்களேன். என் பெருமானாருக்கு நான் இப்பொழுது ஒரு சோதனை கொடுக்கிறேன். அந்த சோதனை 40 நாட்கள் நீடிக்கிறது. 40 நாட்கள் நபியின் நாவு அசையவே இல்லை. ஆயிஷாவை குறித்து ஒரு வார்த்தை பெருமானார் சொல்லவே இல்லை. அப்படி மௌனித்திருந்தார்கள். இந்த மௌனித்திருந்ததற்கு சில பேர் விளக்கம் கொடுத்தான் பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானாருக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்களால தம் மனைவியை குறித்தே பேசுகிறதுக்கு முடியல. அவங்கக்கிட்ட என்ன ஞானம் இருக்குன்னு கேட்குற அளவுக்கு ஒருத்தன் துணியறான் பாருங்க. எவ்வளோ பெரிய கேவலத்தின் உச்சம் அது. அவனையும் ஒரு மோமின் முஸ்லீம்னு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு நம்ம அந்த நாவெல்லாம் ஒத்துக்க போகிறதில்லை ஒரு நாளும். ஆனால் அப்படி துணிஞ்சான். அப்போ தான் கேட்டாங்க, எப்போ சரிப்பா பெருமானாருக்கு தான் 40 நாள் தெரியாமல் போச்சு, அல்லாஹ் என்ன இன்வெஸ்டிகேஷனாக பண்ணிக்கிட்டு இருந்தான்? 40 நாள் அவனால் சொல்ல முடியலையா? சரி ஹைர், 40 நாள் கழித்து வசனம் இறங்குகிறது. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின் லா தஹஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும் என்று அல்லாஹ் வசனம் இறக்கியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். 40 நாட்கள் பெருமானார் மௌனித்திருந்தார்களே, தன் மனைவியை குறித்த அவதூறு விஷயத்தில் வாய் திறக்காமல் இந்த உம்மத்து விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக என் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் நொறுங்கும்படியான விஷயம் நடந்தாலும் கூட என் ஹபீபு சுயமாக நாக்கு அசைக்க மாட்டார்கள். நான் வஹியாக இறக்கினால் மாத்திரமே நாவு அசைப்பார்கள் என்று அல்லாஹ் புழங்கிய அந்த சான்று அது. நாம உடனே பேசிடுறோமே. அல்லாஹ் தூதரின் தீர்ப்புக்கு முன்னால வாயை தூக்கிடுறோமே. அப்படிலாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிடுறோமே. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்காக அமர்ந்து கணவன் மனைவியை சேர்த்து வைப்பதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபட்டு அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய சூழலில், அம்மா நீங்கள் இப்படி செய்யாதீங்கம்மா, என்னம்மா இதெல்லாம் தலாக்குக்கு ஒரு காரணமாம்மா, இதெல்லாம் உங்கள் பிரிவுக்கு காரணமாம்மா, பெற்றோர்களாகி நீங்களும் யோசனை பண்ண வேணாம்மா, எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன பார்த்துக்குவீங்க? அவளுக்கு உடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். உணர்வை கட்டுப்படுத்துகிற தகுதிக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த அழகான உறவை நீங்கள் துண்டிக்க முனைகிறீர்களே, தவறுக்கான வழிகளுக்கு துணை போய் விடாதீர்கள். அருமை பெற்றோர்களை அவர்களை வாழ விடுங்கள். அருமை பிள்ளைகளை நீங்கள் உங்களுக்குள்ளால் இசைந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். தலாக்குக்கு இவைகளெல்லாம் காரணம் இல்லை. அல்லாஹ் ரசூல் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்ன பின்பும் கூட இதுக்கப்புறம்லாம் எங்களால் வாழ முடியாது என்று நாவு உச்சரிக்க துணிகிறது என்றால் நான் மூமின் என்று சொல்வதில் என்ன அடையாளம் இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமது குடும்பங்களில் அத்தகைய தலாக்குகளும் ஃபஸ்குகளும் நிகழ்ந்து விடாமல் பாதுகாப்பானாக. எல்லா குடும்பத்திலும் வியாபித்திருக்குது. இன்னைக்கு பயமா இருக்கு. பெற்றோர்கள் பயம் கொள்கிறார்கள். மிக விமர்சையாக பல லட்சங்களில்
நிச்சயதார்த்தங்கள் செய்யப்படுகிறது, திருமணத்திற்கு முன்னாலேயே முறிந்து விடுகிறது. பல கோடிகளில் கல்யாணங்கள் செய்யப்படுகிறது. ஐடிசி சோலால கல்யாணம், ஒரு பிளேட் எவ்வளோ? ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த காலத்தில் என்ன சாப்பிட்ற முடியும்? இவர் கூப்பிடுற எல்லாரும் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த பணக்காரரையும் கூப்பிட்டுருக்குறாங்க. ஒட்டுமொத்த பணக்காரன்னா காசு உள்ளதை தனியாக இருக்கட்டும், சுகரில் பணக்காரரு, ப்ரெஷரில் பணக்காரரு, டயாலிசிஸில் பணக்காரரு, எல்லாத்துலேயும் வியாபித்துன்னு இருக்கிற பணக்காரர் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த சுகர் பேஷண்ட்லாம் அங்கே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அந்த மாதிரி இடத்துல போய் பாருங்கள், பஃபே சிஸ்டத்தில் சுகர் பேஷண்ட்லாம் தனியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னு பாருங்கள், திறந்து விட்ட உடனே எல்லாரும் நேராக ஸ்வீட்டில் தான் போய் முதல் நிற்பா பாருங்கள். இதெல்லாம் சுகர் பேஷண்ட் கேஸுன்னு அர்த்தம். ஏன்னா வீட்டில் கொடுக்காததெல்லாம் இங்கே கிடைக்கும். அதனால் முதல்ல அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறது, ரிவர்ஸ்லேருந்து தான் துவங்கும். நீங்கள் பார்த்தா தெரியும். பல கோடிகளில் அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், பிள்ளைக்கு அங்கே கல்யாணம் வச்சுருக்கிறேன், வந்துடணும், அது வச்சுருக்கிறேன், இது வச்சுருக்கிறேன். ஒரு ஆளுக்கு எவ்வளோ தெரியுமா? 5000 ரூபா. நம்ம மிஞ்சி மிஞ்சி அஜர் உங்களை கூட்ட 5000 ரூபாய்க்கு சாப்பிட்ருவீங்களா? முடியாதே. 2 ரொட்டிக்கு மேலே திண்டியன்னா மவுத்துன்னு டாக்டர் ஏற்கனவே பயம் காட்டி அனுப்பியிருக்கிறார். நான் 5000 ரூபா கொடுத்துருக்கேன், 5000 ரூபாய்க்கு சாப்பிடுன்னு சொன்னால் மவுத்தா சாப்பாடான்னு யோசனை வருமா வராதா? ஒரு பிளேட்டு இதில் நம்மளால் சில பேர் தெரியாமல் சாப்பாட்டுக்கு ஒரு பிளேட்டு, ஸ்வீட்டுக்கு ஒரு பிளேட் வேறு எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டுக்காரரும் சொல்ல முடியாமல் விக்கி நிற்பாக யோசனை பண்ணிட்டு. எப்படி சொல்கிறது? எங்கள் 5000 ரூபா ஒரு பிளேட் தான் எடுக்கணும்னு சொன்னால், இங்கே பாருங்கள் காசை பற்றி இங்கேயும் பேசுகிறான்னு அங்கேயே விவகாரத்தை கிளப்பி விட்டுருவானன்னு முசீபத்து காசோட போட்டுன்னு விட்டுருவாங்க. ஆனால் உண்மை, கல்யாணம் முடியுது, வாழ்க்கை சில மாதங்கள் தொடருகிறது, தலாக்கு என்ற செய்தி காதில் கேட்கிற பொழுது எவ்வளவு மனம் வலிக்கிறது. இந்த கோடிகளை நினைத்தல்ல, என் கண்மணி நாயகத்தின் கல்பு எவ்வளவு சங்கடப்படும் இந்த உம்மத்தின் நிலை கருதி. அல்லாஹ்வின் அரிசி நடுங்கும் என்று சொல்கிற பொழுது கூட அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை என்று சொல்வது போன்று, எங்களால் இனிமேல் வாழ முடியாதுங்க, இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க ஹசரத் என்று சொல்லி ஹசரத்தின் நாவை நீங்கள் அடைக்கவில்லை, அல்லாஹ்வின் அருள் வாசலை அடைக்கிறீர்கள். ஹசரத் என்ன செய்வார்? பாவம் சேர்த்து வைக்க முயற்சி செய்வார். முடியலைன்னா என்ன பண்ணுவார்? அவருக்கு ஏற்கனவே அங்கே பல பிரச்சனையில் உட்காந்துருப்பார். இதில் இவர் விவகாரத்தில் சேர்த்து வைக்கிறங்கிற பேரில் ஏதாச்சும் சேர்த்து விட்டால் இவர் அங்கேருந்து விளைக்கிறக்கூடாதுன்னு அவர் பாட்டில் சரி என்ன நீங்கள் போங்கன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அல்லாஹ்வின் அருள் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் தன்னை அர்ப்பணித்தார்களே, அதனால் பெருமானாரின் தோழர்கள் பெருமானாரிடத்தில் தன்னை ஃபனாவாக்கி கொண்டார்கள், அர்ப்பணித்து கொண்டார்கள். எங்களுக்கென்று ஒரு ஆசை வந்துவிடவே கூடாது என்றார்கள். ஒரு ஹதீஸ் இடம்பெறுது, நல்லா யோசிக்கணும். இமாம் முஸ்லீம், இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறாங்க. அந்த ஹதீஸை பாருங்கள். நுஅமான் இப்னு சாலிம், அந்த ஹதீஸை நான் அப்படி வாசிக்கிறேன், அதில் பாருங்களேன். நுஅமான் இப்னு சாலிமின் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சு முஸ்லீம் ஷரீஃப்லையும் திருமதிலையும் பதிவு செய்யப்படுற ஹதீஸ். அவங்க யாருக்கிட்டேருந்து அந்த ஹதீஸை பெற்றுக்கொள்கிறார்கள்? அம்ர் இப்னு அவுஸின் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க யாருக்கிட்டேருந்து பெற்றுக்கொள்கிறார்கள்? அம்பஸத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க யாருக்கிட்டேருந்து ஹதீஸை பெற்றுக்கொள்கிறார்கள்? உம்மு ஹபீபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருள் நிறைந்த உம்மு ஹபீபா நாயகிட்டேருந்து அந்த ஹதீஸை பெற்றுக்கிறாங்க. காலத், அந்த ஸ்ரீதேவி அந்த தாய் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா ஃபீ யௌமின் வ லைலத்தின், யார் ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் சேர்த்து தொழுவாங்களோ, எத்தனை ரக்காத்து? சின்தை அஷரத்த ரக்காத்தன், 12 ரக்காத்துகள் உபரியான சுன்னத்தான தொழுக. புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு வீடு அவருக்காக கட்டப்படும். யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள், இது முக்கியமான சுன்னத்தும்பாங்க, சுன்னத்து முஅக்கதான்னு சொல்லுவாங்க, உறுதியான சுன்னத்தும்பாங்க, பெருமானார் விடாமல் செய்த சுன்னத்தும்பாங்க. இந்த சுன்னத்தை யார் 12 ரக்காத்துகள் தொழுவார்களோ, புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு வீடு எழுப்பப்படும். ஒரு ஏழைப்பாளையாக இருக்கிறாரு, ஒரு ஹாஜியார்ட்ட வேலை பார்க்குறாரு, அவருக்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நல்ல ஒரு இடத்துல முக்கியமான சந்தியில்
உங்களுக்காக ஒரு வீடு, நீங்கள் குடும்பத்தோடு வசிக்கிறதுக்கு அழகான முறையில் 2 ரூம்னா 2 ரூமு, கிச்சனு, பாத்ரூமு எல்லாம் வச்சு 2 மாடி வச்சு உங்களுக்கு அழகாக கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் பேசாமல் காலடியிலேயே கடந்துருவார். போதும், என் குடும்ப வசிக்கும், ஹஜ்ஜியாரை வச்சு நம்ம காலம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டில் வாழலாம், 2 வீடு மேலேயும் 2 கட்டி தந்துடுறேன், உன்னை வாடகைக்கு விட்டுருங்கோ, வீழை நீங்கள் சிறப்பாக வாசிங்கோன்னு சொன்னால் இதுக்கப்புறம் வேறு எங்கே போகணும் தேவையில்லைன்னு உட்காந்துருவார். இது உலக காரியத்தை கருதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களுக்கு வீடு உண்டுன்ட்டாங்க. எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் வீடு உண்டு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நீங்கள் ஈடாக கொடுத்தாலும் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை, ஒரு குச்சி இருக்குல்ல, ஒரு குச்சி, அந்த சாட்டை குச்சி இருக்குல்ல, அதை வைக்கும் அளவிற்கு கூட ஒரு இடத்தை வாங்க முடியாது என்று எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் வீடு கன்ஃபார்முங்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் அதை மட்டும்தானே வியாபாரமாக செய்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள்லாம் ரியல் எஸ்டேட், பெருமானார் சொர்க்கத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அங்கே நான் தாரேன், அதுதான் ரியல் எஸ்டேட்டு. இதெல்லாம் ரியல் எஸ்டேட்டு, அதெல்லாம் ரியல். இங்கெல்லாம் நம்ம அழிஞ்சு போய்டும், முடிஞ்சு போச்சு, அதுதான் ரியலு, அதுதான் தங்கி நிற்கும் கடைசி வரைக்கும். சரி, இப்படி ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா இல்லையா? இந்த ஹதீஸை அறிவித்த பேர்லாம் நான் சொன்னேன் பார்த்தியெல்லாம், இதை சொல்லிட்டாங்க. அது என்னங்கிறது சொல்கிறாங்க. அர்பஅன் கபலல் துஹரி, துஹருக்கு முன்னால் 4 ரக்காத்து, ஒரு ரக்காத்தைனி பாதஹா, துஹருக்கு பின்னால் 2 ரக்காத்து. சொர்க்கத்தை பற்றி சொன்னோடனே அழகாக உணவு வருது பாருங்க. 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்னால் எத்தனை? 4, லுஹருக்கு பின்னால் எத்தனை? அப்போ எத்தனை? 4 2 6 ஆகிடுச்சா? ஒரு ரக்காத்தைனி பாதல் மகரிபி, மகருக்கு பின்னால் 2, அப்போ எத்தனை? 6 2 8. ஒரு ரக்காத்தைனி பாதல் இஷாயி, இஷாவுக்கு பின்னால் 2, எத்தனை ஆச்சு? 10. ஒரு ரக்காத்தைனி கபுல சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்து, மொத்தம் எத்தனை? 12. இந்த 12 தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் இதை விடாமல் செய்யலாமா? அதை செஞ்சிட்டாலே இந்த மஜ்லிஸு கபூலியத்துன்னு அர்த்தம். என்னால் நிற்க முடியாத, குனிய முடியாத, பயப்படாதியா, அல்லாஹு தாலா இங்கேயாவது சொல்கிறான், சலுகை இருக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உட்காந்தாவது செஞ்சுருவோம். அல்லாட்ட ஒரு நெகோஷ் பேசிக்கலாம். எல்லாம் நான் கொஞ்சம் முடியாமல் நின்று உட்காந்துள்ளத ரஹ்மான சொர்க்கத்தில் வீடை பார்த்து கொடுத்துறியா, அதெல்லாம் நாங்கள் கேட்கலாம். கொஞ்சம் ரெக்கமெண்ட் போகிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? உட்காந்தாவது செஞ்சிடலாம்ல, நிற்க முடியல, உட்காந்தாவது தொழுதுடலாம்ல. இன்ஷா அல்லாஹ் 12 ரக்காத்து, இது முக்கியமானது. அடுத்த சுன்னத்துகள் இருக்குது, ஆனால் முக்கியமானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி சொர்க்கத்தில் உங்களுக்கு வீடு உண்டுன்னு சொல்லிட்டாக. எல்லாத்துக்கும் சொர்க்கத்தில் வீடு வேணுமா இல்லையா? நம்ம இங்கே இருக்கும் போதே சொர்க்கத்தில் ஒரு வீட்டை வாங்கி வச்சிடலாம்ல. அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த 12 விடாமல் செஞ்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இந்த ஹதீஸ் இப்படி அறிவிக்கப்படுது. இந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு பின்னாடியே செய்தி என்ன தெரியுமா? காலத்து உம்மு ஹபீபா, அந்த ஹதீஸை பெருமானார்ட்டேருந்து முத கேட்டால் அவ தான். என் பெருமானாரின் திரு இதழிலிருந்து முதல் செவி வாங்கிய செய்தி அம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சொல்கிறாங்க, ஃபமா தரக்துஹுன்ன முன்பு சமிஅத்துஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்டேருந்து இந்த ஹதீஸை என்னைக்கு கேட்டனோ அந்த நேரத்திலிருந்து நான் இந்த ஹதீஸை இப்போ அறிவிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு, இது வரைக்கும் நான் அதை விடவே இல்லை. 12 நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன். நான் ஒகால அம்பசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபமா தரக்துஹுன்ன முன்பு சமிஅத்துஹுன்ன மின் உம்மி ஹபீபா, உம்மு ஹபீபா நாயகிட்ட இருந்து இந்த ஹதீஸை என்னைக்கு நான் கேட்டனோ அன்னையிலிருந்து நானும் இதை விடவே இல்லை. அம்ர் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அம்பசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸை கேட்ட நாளிலிருந்து நான் விடவே இல்லை. நுஅமான் இப்னு சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அம்ர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸை நான் அம்ர் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை என்னைக்கு கேட்டேனோ அன்னையிலிருந்து நான் இதை விடவே இல்லை. எப்படி விடுவாங்க? பெருமானாரினுடைய சொல் செயல் வந்துட்டா முடிஞ்சு போச்சுமா. இப்போ இந்த ஹதீஸை நாமெல்லாம் கேட்டோமா இல்லையா?
இந்த ஹதீஸின் வழி தொடரில் நமது செய்திகளும் செவிகளும் அதில் இடம்பெறுகிறதா இல்லையா? நம்ம காது அதை கேட்டுட்டா இல்லையா? நாம் அல்லாஹ்கிட்ட சொல்லணும், இந்த ஹதீஸு இவங்கள்லாம் சொன்னாங்க, உம்மு ஹபீபா நாயகி பெருமான் நாட்டேருந்து கேட்டதுலேருந்து விடலையா யா அல்லாஹ்? அவகிட்டேருந்து கேட்டது யார் தெரியுமா? அம்பஸா ரதியல்லான்னு, அவள் விடவே இல்லையாம். அவகிட்ட கேட்டது யார் தெரியுமா? அம்ரு இப்னு அவுஸ் ரதியல்லான், அவள் விடவே இல்லையாம். அவகிட்டேருந்து கேட்டது நோமான் இப்னு சாலிம் ரதியல்லான், அவள் விடவே இல்லையா. இந்த ஹதீஸை அவங்கெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, நானும் விடமாட்டேன் யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் வீடு கொடுத்துருன்னு அல்லாட்ட கேட்டால் தராமல் இருப்பானா? அர்ப்பணிச்சிடணுமா அல்லாஹ் கிட்ட? இதை விட நமக்கு என்னமா வேணும்? இப்படித்தான் ஒவ்வொரு செய்திகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றி விடுவார்கள், யோசிக்கவே மாட்டாங்க. நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்ல அப்படியே தழுவி பின்பற்றிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் பெருமானார் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பிள்ளைகிட்ட அதை கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்கிற நபர்களும் அதை அழகான வடிவில் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு பெருமானார் மேலே ரொம்ப காதல் உள்ள ஆள். அதுக்கு உமர் ரலியல்லாஹு மிக முக்கிய காரணம். ஏன்னா இப்போ இந்த சபைகளில் நாமெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த ஸ்ரீதேவி சின்ன பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளையெல்லாம் யாராச்சும் ஒரு ஆள் கூட்டு வந்திருப்பியோ, அவ வீட்டிலேருந்து கூட்டு வந்திருப்பியோ. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சின்ன பிள்ளையாக இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு கையை பிடிச்சி ரசூலுடைய சபைக்கு கூட்டு வருவாங்க, கூட்டு வந்து வைப்பாக. கூட்டு வந்து வச்சு பெருமானாருடைய சபையில் அப்படியே வச்சு அலங்கரிப்பாங்க. அதை பார்த்து பெருமானாரின் மீது காதல் அதிகமாகியது, இஷ்க் அதிகமாச்சு. என்னெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களோ அப்படியே அத்தனை ஃபனாவாக்குனாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை செஞ்சதை அப்படியே ஏற்றுக்குவாங்க. ஆனால் பெருமானார் சொல்கிறதும் அழகாக இருக்கும். ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு வராங்க. வரக்குள்ள அவகிட்ட ஒரு வயசு தென்படுது, கொஞ்சம் பருவம் தொடுறாங்க. இப்போ இவகிட்ட இரவு வணக்கம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. அதை இரவு தொழுவுமான்னு சொல்லணும் அவகிட்ட. யாருக்கிட்ட? அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லணும், நீங்கள் நான் இரவுலாம் நின்று தொழுவுங்கம்மான்னு சொல்லணும். ஆனால் ரசூலுல்லாஹ் அணுகன முறை ஹதீஸில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, என்ன அழகான தர்பியத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத்து. அப்படியே கூப்பிட்டு அப்துல்லாஹ் இப்னு உதையந்தன் பக்கத்தில் அப்படியே ஆற தழுவிக்கிட்டு சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, ரொம்ப நல்ல புள்ள அப்துல்லா. எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளையை கூட்டு சொல்கிறாங்க, அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா ரொம்ப நல்ல புள்ளமா. சொல்லிட்டு லவ்காம பில்லைலி, இரவு தொழுதுட்டாங்கன்னா எவ்வளோ சிறப்பாக ரொம்ப நல்ல பிள்ளை ஆயிடுவாங்க. அன்னைக்கு போய் உட்காந்துச்சு, அன்னைக்கு போய் மனசில் உட்காந்துச்சு. காலம் கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பெருமானார் ஒரு செய்தியை சொல்லி காதலில் போட்டுட்டாங்க. சராசரியாக ஒரு விவசாயி, விவரம் தெரிந்த விவசாயி, அவன் ஒரு விதையை வச்சிட்டாலே கண்காணித்து கொண்டு அதை எப்படியாவது உருவாக்கி அப்படியே செடியாக மரமாக காய்த்து பூத்து குலுங்க அவன் வைத்து விடுவானே. என் கண்மணி நாயகத்தின் சொல் ஒருவரின் இருதயத்தில் போய்விட்ட பின்பா அது சோடை போய்விடும். அங்கு விருட்சம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யார்? உமர் ரலியல்லாஹுடைய மகளார் ஹப்ஸா நாயகி. யார்? ரசூலுல்லாஹுடைய மனைவி இல்லையா? அவள் வீட்டில் இருக்கிறாங்க. அவ ரெண்டு பேர். ஒரு நாள் அப்படியே ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ஹப்ஸா நாயிக்கு யார்? சகோதரர் வீட்டுக்கு வாராக. இரவு நேரத்தில் வாராக. வந்துட்டாங்கன்னா அப்படியே வீட்டில் அப்துல்லாஹ் இப்னு ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சகோதரிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, நீ நம்ம வீட்டுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு இன்றைக்கி இங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன், நீங்கள் நம்ம வீட்டில் தங்கிட்டு போங்களேன். அந்த மரபு அழகான மரபு. இன்றைக்கி அதெல்லாம் காணா போச்சு. யார் வீட்லையும் யாரும் தங்குற மாதிரிலாம் கிடையாது. தங்க வைக்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது. அன்னைக்கு தங்க வைக்கிறதுக்கென்றே வீட்டை அலங்கரித்தார்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லல, பழைய ஆட்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள விசாலமான அறை இருக்கிற பொழுது இது எவ்வளவு அளவு என்று பழைய நபர்களிடம் கேட்டால், இது எவ்வளவு அளவு என்று பழைய நபரிடம், இப்போ இந்த ஹால் இருக்கு, இது என்ன அளவு என்று கேட்டால் அந்த அளவை அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? என் செவிகளே அதை கேட்டிருக்கிறது, இத்தனை சகன் வைக்கலான்னு சொல்லுவாங்க. தான் வீட்டுக்குள்ள இத்தனை பேருக்கு உணவு வைக்கலாம், அப்படி அலங்கரித்தார்கள். அவங்களுக்கு அந்த அளவு இன்னைக்கெல்லாம் தானே ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறோம், இன்னும் அளவுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது. அவங்க சொன்ன வார்த்தை இத்தனை சகன் வைக்கலாம், இவ்வளவு பேருக்கு என் இல்லத்தில் விருந்து கொடுக்க இடம் இருக்கிறது என்றார்கள் பழைய ஆட்கள்.
இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. யார் வீட்டு ஃபங்க்ஷன்னு தெரிய மாட்டேங்குது. எவனோ வாசலில் வரவேற்கிறான், யாரோ சாப்பாடு போடுறான். சில பேர்லாம் மேடை ஏறுறதே இல்லை, யாருக்கு கல்யாணம்னு கூட தெரியாது, வரவேற்கிறதுக்கு ஆள் அலங்காரமாக நிற்கிது. அவன் பாட்டில் டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறான். வீட்லேயும் கல்யாணம் கிடையாதா, வேறு எங்கேயோ நடக்குது. இதனாலேயே கல்யாணம் வைக்கும் போதே சொல்கிறாங்க, எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்கிறியா? இவ்வூரில் இருந்து 2000 பேர், அவ்வளோ 2000 பேர், ஒரு 4000 பேரா, சரி ஒரு 6000 பேருக்கு சாப்பாடு போடுங்க. ஏன்னா எத்தனையோ தெரியாத கேஸுகளும் வரும். அப்போ ஏன் வரவேற்கிறது வீட்டுக்காரரு கிடையாது, சாப்பாடு பரிமாறுறது வீட்டுக்காரரு கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டு கல்யாணம், எங்கள் வீட்டு விசேஷம். அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தால் அப்படியே உட்கார வைப்பாங்க, யாரையும் வழி அனுப்ப மாட்டாங்க. நல்லா யோசனை பண்ணணுமா? கேட்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவரை விசாரிக்கவே மாட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும். இந்த செய்தி அப்படி நிறுத்திட்டு இடையில வாரேன். மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் கொழும்பி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்கிற அந்த சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சொல்கிறாங்க, சொர்க்கவாதியை பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. சொர்க்கவாதியை பார்க்கணுமான்னு. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு உள்ள ஆளுகிட்ட கேட்குறதா இருந்தால், இன்றைக்கி ஒரு அப்படியே இருந்தால், சூப்பர் ஸ்டாரை பார்க்கணுமான்னு கேட்டால் எல்லாம் திரும்பிடுவான் அந்த பக்கம். அந்த ஸ்டாரை பார்க்கணுமா, இந்த இதை பார்க்கணுமா, இதெல்லாம் கேட்டால் அந்த பக்கமாக போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து அங்கிட்டு போயிடுவான். ஏன்னா இன்றைக்கி இளைஞன் அப்படி தான் வார்க்கப்பட்டிருக்கிறான். திடீர்னு பார்த்தா அழகான தாடி வச்சுட்டு வரான் பள்ளிக்கு. அட பரவாயில்லையப்பா, சூப்பராக தாடிலாம் வச்சுருக்கிறானே, அழகாக வச்சுருக்கிறானே, அட ரொம்ப அருமையாக இருக்குப்பா உன் தாடி, அழகாக இருக்குப்பான்னு பாராட்டினா, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தா தாடியை காணோம். அட உம்ராவுக்கு போனால் தலைமுடி தான் காணா போகணும், தாடி காணா போயிட்ட என்னான்னு கேட்டால் சொன்னான் பாருங்க, என் தலை எடுத்துட்டான்டானே. யாருக்காண்டி வச்சிருக்கிறான் தாடி? அட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வைங்கன்னா வைக்கல. அவன் யாரை தலைவனா ஏற்றுக்கிட்டான்னா, தலை தாடி வச்சான்னா வச்சுட்டான். திடீர்னு தாடியை காணோம். என்னடா தாடியை காணான்னு கேட்டால், தலை வலிச்சிட்டான், அதனால் நானும் வலிச்சிட்டேன்ட்டானே. நடக்குதா இல்லையா? நான் மிகைப்படுத்தி சொல்லலை, மேடைக்காக சொல்லலை, நடக்குதா இல்லையா? சஹாபிகள் சொர்க்கவாதியை பார்க்க ஆசைப்படாமல் இருப்பாங்களா? சொர்க்கவாதியை பார்க்கணுமான்னு கேட்டாங்க. எல்லார் கவனமும் அந்த சொர்க்கவாதி யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள ஆசை கொள்கிறது. ஏன்னா எல்லாருமே சொர்க்கவாதி. பெருமானார் சமூகத்தில் உட்கார்ந்திருந்த அந்த சஹாபிகள் எல்லாம் யாரு? ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹுவின் பொருத்தத்தை சௌகரியமாக பெற்றுக்கொண்ட அருமையான சஹாபிகள் எல்லாம் சொர்க்கவாதி. அப்ப சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதியை பார்க்க ஆசைப்பட மாட்டாங்களா? எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ இந்த வாசல் வழியா வருவார் பாருங்கன்னாங்க. அனைத்து கண்களும் அந்த வாயிலை உற்று நோக்கியது. சஹாபிகள் பதிவு செய்கிறார்கள் ஹதீஸை. இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்கிறோன்னு வைங்களேன், இன்னால் பார்க்க இப்போ வர்றாரு பாருங்கன்னு காட்டுனா நம்ம ஆளை பார்த்து வச்சுக்குவோம். இதான் நமக்குள்ள மெமோரி பவரும் நமக்குள்ள தேட்டம். அவ்வளோதான். யார் வந்தா? இவர் வந்தார். அப்படியா, சரி விட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு, அன்னைக்கு வந்தார்ல யாருன்னு தெரியும்? ஆமாம் தெரியுமே, ஏன்னா எல்லாரும் தான் பார்த்துருக்குறாள். ஆமாம் தெரியுமே, யார் வந்தா? அதான் நம்ம இப்ராஹிம் ஆச்சியார் வந்தார். அப்படியா, அவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தார் தெரியுமா? அது தெரியாத. என்ன கலர் போட்டிருந்தாரோ தெரியலையே, ரிக்கார்டை வேண்டாம் பார்த்து சொல்லுவோம். இங்கே மெமோரியில் இருக்காது, ரிக்கார்டை வேண்டாம் பார்த்து சொல்லலாம். என்ன கலர் போட்டார் தெரியலையே. அவர் செருப்பு போட்டிருந்தாரா? சட்டையே என்ன கலர் தெரியாது, செருப்பு தெரியுமா? இப்படி இருக்கும்ல. நம்ம இதெல்லாம் இவ்வளோ தானே. சஹாபிகளை பாருங்க, சொர்க்கவாதி வர்றாரு பாருங்கன்ட்டாங்க. எல்லாரும் கவனம் அங்கே திரும்பிடுச்சு. சஹாபி பதிவு செய்கிறார்கள் அந்த ஹதீஸை. திரும்பினாங்க, பதிவு செய்தார்கள். எதை பதிவு செய்தார்கள் தெரியுமா? உள் நுழைந்த சஹாபியை மாத்திரமல்ல, அந்த சஹாபி ஒது செய்தவர்களாக, நீர் சொட்ட சொட்ட தன் இடது கரத்தில் செருப்பை பிடித்தவராக இறை இல்லத்திற்குள்ளால் வலது காலை வைத்து நுழைந்தார் என்று பதிவு செய்வார்கள். ஒரு சொர்க்கவாதி வருகிறார் என்றால் பெயரோடு சொக்கி நிற்கவில்லை சஹாபிகள். சொர்க்கவாதி என்றால் அந்த பெயருக்குள்ளாலா புதைந்திருக்கிறது சொர்க்கம்? இல்லை இல்லை, அவர் செயலுக்குள்ளாலல்லவா புதைந்திருக்கிறது சொர்க்கம். எத்தகைய செயல்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டவராக அவர் உள்ளே நுழைகிறார் அவர் என்று அவர் செயலை தனதாக்கிக் கொள்வதற்காக துடித்து போனார்கள் சஹாபிகள். அதாம அந்த பார்வை. வெறுமனே பேரை பார்க்கல. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வந்தார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த கோலத்தில் வந்தார்கள், என்ன நிலையில் வந்தார்கள், எப்படி வந்தார்கள்?
வலது காலை உள்ளே வைத்தவர்களாக, பொது செய்தவர்களாக, நீர் சொட்டியவர்களாக, இடது கையில் செருப்பை தூக்கியவர்களாக. இதெல்லாம் சொர்க்கவாதி அடையாளம்னா இதெல்லாம் சுண்ணத்தா இருக்கணும்லம்மா. இன்னைக்கு நீர் சொட்ட சொட்ட யாரு வாரா? ஒளி செஞ்சு முடிச்ச உடனே பட்டு பட்டுன்னு தொடச்சிடுறமே. அசௌகரியம் இருந்தால் துடைக்கலாம். சில பள்ளிகளில் டிஷ்யூ பேப்பரே வச்சிருக்கிறாங்க துடைக்கிறதுக்காக வேண்டிய. அசௌகரியம் இருந்தால் துடைக்கலாம். இது நமக்கு ஏதாச்சும் உபாதை இருக்குது, அரிப்பு ஏற்படும், பிரச்சனை இருக்குன்னா துடைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒது செய்தவரின் கடைசி சொட்டு நீர் கீழே விழுகிற பொழுதும் அவரின் பாவம் கீழே விழுகிறதுன்னாங்க. ஏற்கனவே நம்ம பாவத்தை விடுறதில்லை, உள்ற பாவத்தையும் விடுறதில்லைன்னா இப்படி, கீழே உள்ற பாவத்தையும் விடுறதில்லைன்னா இப்படி, இறுதி சொட்டு நீரிலும் கூட அவர் செய்த பாவம் நழுவி விழுகிறது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி செய்து அப்போ இந்த மாதிரி சரி ஹைர், இது குறித்து உள்ள நிறையா போகலான்னு வைங்களேன், செய்திக்குள்ளால் வருகிறேன். இப்படி பதிவு செய்கிறார்கள். உள்ள வந்துட்டாங்க. வந்ததோட 2வது நாள் அதே மாதிரி கேட்குறாங்க, இன்னைக்கு சொர்க்கவாதியை பார்க்கணுமான்னு. அதே சஹாபி அதே வடிவில் அதே கோலத்தில் அதே செயல்பாடுகளோடு உள்ளே வருகிறார். 3வது நாள் அதே மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி அதே சஹாபி உள்ளே வராங்க. சஅத் ரலியல்லாஹு. 3 நாள் ஒரு செய்தி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. 3வது தடவை அந்த ஹதீஸை சொல்லி கேட்டுட்டு அப்படி அந்த சஹாபி வீட்டை விட்டு அந்த பள்ளியை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவ பின்னாடியே போயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு சஅத் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவளும் வீட்டுக்கு வாசலில் போய் நிற்கிறாங்க. அவள் பார்த்தாக, என்ன அப்படின்னாக. இல்லை உங்கள் வீட்டுக்கு நான் உள்ளே வரலான்னு நினைக்கிறேன், வாங்கலேன்னாக. ஒரே இல்லை வாங்கலேன்ட்டாக. என்ன இருக்குமா, இங்கே உட்காந்துக்கங்க, இங்கே இது பண்ணி பயன்படுத்திக்கங்க, நான் அவளுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்படுது. 3 நாளைக்கு கேட்கவே இல்லை. நம்ம தமிழில் சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு. மரபுலாம் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி உள்ளே வர்றதுக்கு முன்னாலேயே வாசல்லையே கேட்குறமே, என்ன எதுக்கு வந்தியோன்ட்டு. உள்ள வரைக்கும் கூட உள்ள வைக்கிறது இல்லை, வாசல்லையே கேட்குறோம். என்ன விஷயம்? இப்போ வேணாம், நான் பிறகு சந்திக்கிறேன் போங்க. இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் பிஸி, சந்திக்க முடியாது. சாப்பாட்டு நேரத்தில் வந்துட்டால் கண்டுக்கவே மாட்டேங்கிறமே. வர்றவர் அந்த நோக்கத்திலேயே தான் வரட்டுமே, சொல்லி காட்டிடுறமே. சாப்பாடு நேரத்தில் யாராவது வருவாளா? சாப்பாடு நேரத்தில் வாராருங்க, சொல்லி காட்டிடுறமே. உண்மையிலேயே சாப்பாடு நேரத்தில் ஒரு ஆள் வாரதாக இருந்தால் எப்போ வருவாங்க? தனக்கு பசி இருந்தால் தானமா வருவாங்க. அவங்கள கூட்டு வச்சு சாப்பாடை பகிர்ந்து கொடுப்பதில் எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அன்று அப்படித்தானே இருந்தது. இன்றைக்கி இந்த எச்சி பெட்டி வந்ததுக்கப்புறம் தானே எல்லாம் போச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே முசாஃபிர் கிடக்குன்னு வீட்டில் நினச்சதுனால உள்ள விளைவு தானே. அன்றைக்கெல்லாம் சோறு மிச்சம் இருந்தால் யாருக்கு கொடுப்பாங்க? முசாஃபிருக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளேயே முசாஃபிர் இருக்குது செய்துங்கிறதுக்கு அடையாளம் தானே அது. நாளைக்கு சுட வச்சு நமக்கு தானே திரும்ப தராகா? அப்போ முசாஃபிர் யார்? நம்மளை எந்த கோலத்தில் ஆக்கிட்டாங்க? நம்ம வீட்டில் மிச்சத்தை அங்கே கொடுக்கணும். இல்லை மிச்சத்தை திங்கிறதுக்கு அங்கே தேவையில்லை, நம்ம வீட்லேயே மிச்சத்தை திங்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு தானே அடையாளம் அது. அன்னைக்கு பிடி அள்ளி போடுகிற பொழுது சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிடியா நம்ம வீட்டில் எத்தனை பேருமா? 5 பேர். 5 பேருக்கு போட்டுட்டு 6வது பிடி அல்ல. நன்றாக யோசிக்கணும். நான் சொல்வதெல்லாம் கற்பனையின் செய்தி அல்ல, கற்பனை வடிவல்ல, நடந்த நிகழ்வை சொல்கிறேன். 5 பிடி போடுவார்களே, 5 பிடி போட்டு நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருக்கு 5 பிடி போட்டு 6வது பிடி அல்ல, 5 பிடிக்கு முன்னால் முதல் பிடி ஒன்றை போடுவார்கள். எதற்கு தெரியுமா? என் வீட்டில் யாராவது இறைவன் அனுப்பிய தேவை உடையவர்கள் வருவார்கள் என்று இவர்கள் அள்ளி போட்டார்கள் இல்லையா? அந்த போட்ட பரக்கத்து அந்த வீட்டை வந்து தட்டியது. வந்தவர் முசாஃபிர் அல்ல, வந்தவர் உங்கள் பரக்கத். வந்தவர் தேவை உடையவர் அல்ல, உங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கம்மா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டின் முசீபத்துகள் எல்லாம் வெளியேறிவிடும். நாங்கள் ரஹமத்து பரக்கத்து உள்ளே வந்துடும். நாங்கள் கதவை லாக் பண்ணிலாம் வச்சுருக்கிறோம், வந்துடவே கூடாதுன்னு சொல்கிறோமே. யாருமே இப்போ வர்றதில்லைங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இப்பெல்லாம் யாருமே வர்றதில்லைங்க. யாருமே எப்படி வருவாங்க? வந்தால் கண்டுக்கிட்டால் தானே வருவாங்க. நீங்கள் அவங்களுக்காண்டி அள்ளி போட்டிங்களா?
முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று தன் மனைவி இடத்தில் சொல்கிறார்கள், ஏம்மா வெளியில் யார் இருக்கிறா பாருங்கிறாங்க. கதவு தட்டப்படவில்லை. என் பெருமானாரின் உள்ளுணர்வு சொல்கிறது, கதவை திறங்கள் என்கிறார்கள். வெளியே ஒருவர் நிற்கிறார். அவரிடத்தில் தலையணைக்கு கீழால் இருந்த பொருளை எடுத்து கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். மனைவி கொடுத்து விட்டு உள்ளே வந்து பெருமானார் சமூகத்தில் கேட்கிறார்கள், அருமை நாயகமே, கதவு தட்டப்படவில்லை, தாங்கள் வெளியே பார் என்றீர்கள், நான் சென்று பார்த்தேன், ஒருவர் நின்றார், எடுத்து கொடுத்து தந்தீர்கள், அதை கொடுத்து விட்டேன், அவர் வந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். சொல்லிவிட்டீர்கள், அவர் வந்த தகவல் எப்படி தெரியும்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பொருளுக்குரியவரை அல்லாஹ் அனுப்புவான் என்றார்கள். நீங்கள் பொருளை தயார் செய்யுங்கள், அதற்குரியவரை அல்லாஹ் அனுப்புவான்னு சொன்னாங்க. நாம தான் தயாரிக்கவே இல்லை, யார் அனுப்புவோம்? அல்லாஹ். நாம தான் வைக்கவே இல்லையே. முதல் பிடி அள்ளி போட்டார்களே, முதல் பிடிய. அன்னைக்கெல்லாம் கணக்கு எழுத கூப்பிடுவாங்க. பழைய காலத்தில் கணக்கு இழுக்கு இல்லையா, ஏப்ரல் மாதம் எழுதுவாளா, அப்போல்லாம் கூப்பிடுவா. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு வைங்களேன். இப்போல்லாம் கணக்கே வித்தியாசமாக கிடக்குன்னு வைங்க. அதனால தான் அவன் கணக்கு பண்ணுறான், நம்ம ஆட்களையே கணக்கு பண்ணுறான்னு வைங்க. சரி, கணக்கு எழுதுவாங்க. எழுதும்போது நானே பார்த்துருக்குறோம், நானே எழுதி இருக்கிறேன், எங்கள் கம்பெனிகளில் நானே எழுதியிருக்கிறேன், இங்கே வாங்க சிலத்தை எழுதுங்க அப்படிம்பாங்க. முதல் இதில் எழுதுகிற பொழுதே முதல் பதிவு தன்னுடைய பொருளுக்கான பதிவு அல்ல, முதல் பதிவே ஏழைக்கான பதிவு ஒன்று பதியப்படும் கொடுப்பதற்காக. சதக்காவின் பதிவு பதியாமல் எழுத மாட்டார்கள். முதல் பதிவே அப்படித்தான் ஆரம்பிக்கும். பரக்கத்தை நோக்கிய நகர்வுகள் இருந்தது, இன்னைக்கு போச்சே. அன்றைய தோழர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. நேராக வீட்டுக்கு வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக வாராங்க. சஅத் ரலியல்லாஹு உள்ளே இருக்கிறாங்க. என்னான்னாங்க, நான் உள்ளே வரணும் அப்படின்னாங்க. வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு வச்சாங்க, இடத்த காட்டினாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. 3 நாள் கேட்கவே இல்லை, எதுக்கு வந்தீங்க, என்ன ஏது எப்படி, எல்லாம் ஒன்றுமே கேட்கல. கேட்டாங்க, ஏது சாப்பாடு ஓகேயா, சாப்பிட்றீங்களா, சரி உட்காருங்க, இது சௌகரியமாக இருக்கா, இது சௌகரியம் நல்லா இருக்கா, இதை தான் கேட்டாங்களே தவிர அவள் வந்த நோக்கத்தை கேட்கவே இல்லை. ஆத்தாக 3 நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் நாம் இங்கே இருக்கிறது மரியாதை இல்லைன்னு சொல்லி அவளாக வெளியே கிளம்ப போகும்போது அவளே கேட்டாக, ஸ்ரீதேவி, நான் வந்த நோக்கத்தை நீங்களும் கேட்கல, நான் வந்தது எதுக்கு தெரியுமா, இங்கே வந்ததுக்கு 3 நாள் இங்கே தங்கிட்டேன், அதுக்கு முந்தின 3 நாளும் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசலை காட்டி சொர்க்கவாசி பார்க்கணுன்னா என்ன பாருங்க, இப்போ வருவாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் விழிகளெல்லாம் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது உள்ளே நுழைந்த சொக்க தங்கம் நீங்கள் தான். 3 நாள் உள்ளே வந்திய ஸ்ரீதேவி, உங்களை தான் பார்த்தோம். உங்கள் வீட்டில் நாங்கள் வெளியில் பார்க்கும்போது எல்லாமல் நீங்கள் செய்கிறதெல்லாம் இதே மாதிரி தான் நாங்களும் நடந்துக்கிறோம். இதை மாதிரி தான் நாங்களும் நடந்துக்கிறோம். நாம் எல்லாத்தையும் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோமே, சராசரியாக எல்லாத்துலேயும் நம்ம கொள்ளடிக்கணுமா? இப்போ துல்லியமாக வியாபாரம் செஞ்சுற ஆள் யார்? ஒவ்வொன்றையும் அணுவாக லாபத்தை பார்ப்பார். அவர் பார்க்கணும், அப்போ தான் ஒரு உண்மையான வியாபாரி. அந்த மாதிரி செருப்பு விஷயத்தில் கூட நாம் கவனிப்பதில்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செருப்பு ஏதாச்சும் இதாக இருக்கணும் வைங்க, அப்படி எடுத்து இடது கையால் தட்டுவார்கள், இப்படியே தட்டுவாங்க. இடது கையால் செருப்பை தூக்குவார்கள். இடது கையால் ஷூ மாதிரி என்ன எடுக்கிறது, இடது கையில் எடுக்கிறது சுன்னத், நன்மை. செருப்பை தூக்குறதுலேயும் நன்மையை தந்த மார்க்கம் நமது மார்க்கம். ஷூவாக இருந்தால் அதை அப்படி 3 தடவை தட்டுறது சுன்னத்து. ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்லை, தூசி கூட இல்லாட்டாலும் பரவாயில்லை. அதுக்குள்ளே விஷஜந்துக்கள் போயிட்டா பாதுகாப்பு கிடைக்குங்கிறது ஒரு பக்கம், தூசியே இல்லாட்டாலும் பரவாயில்லை. என் கண்மணி நாயகம் சொல்லிவிட்டார்கள், சவாபு அதற்குள்ளால் இருக்கிறதுன்னு எடுத்து 3 தடவை சுன்னத்துக்காக தட்டினால் நன்மை. அதை கீழே பவ்யமாக போட்டு முதலில் பிஸ்மில்லாஹ் என்று சொல்வது நன்மை, வலது காலை உள்ளே விடுவது நன்மை. கலட்டுகிற பொழுது இடது காலை முதலில் கலட்டுவது நன்மை. ஹசனாத், நன்மைகள், இதெல்லாம் நன்மைம்மா. செருப்பில் கூட, செருப்பு தானே, செருப்பை நம்ம ஒழுங்காக கூட கலட்டுறது இல்லை தெரியுமா, சட்டு புட்டுன்னு கலட்டி போட்டு போயிட்டே இருக்கிறோம். கலட்டுவதில் ஒரு ஒழுக்கம் வேண்டுமே. சரி, ஹைர்.
ஆனால் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்தோம்மா, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புலப்படலை, இதெல்லாம் நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி சரி, வெளியில் தான் நீங்கள் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயாவது ஏதாச்சும் ரகசியமாக செய்வியோ போல இருக்குன்னு பார்த்தா நாங்கள் எப்படி இரவு வணங்குறோமோ அதை மாதிரி தான் நீங்களும் வணங்குறீங்க, எல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி தான் நாங்களும் அதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று மாத்திரம் புலப்பட மாட்டேங்குது, சொர்க்கவாதின்னு உங்களை ரசூலுல்லாஹ் தனி அடையாளப்படுத்தினாங்களே, அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 3 நாள் தியாகம் செஞ்சேன், ஆனால் கிடைக்கலையே ஸ்ரீதேவி அப்படின்னா நான் வந்த திருப்தி இல்லாமல் விடையேறுறேன். நான் வந்தது திருப்தியாக வெளியேறணும்னு வந்தேன், நீங்கள் கவனித்ததெல்லாம் பரிபூர்ண திருப்தி. ஆனால் என் பெருமானார் சொன்னதை எதுன்னு சொல்லி நான் அறிய முற்பட்டதில் அந்த பசி ஆறல்லையே, நீங்கள் வயிற்று பசி ஆற்றிட்டியோ, என் கல்பு பசி ஆறல்லையே அப்படின்னாங்க. அப்போ உடனே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன் தோழர்கள் யார் வந்தாலும் சரி அவர்களின் மனதையும் சுத்தமாகவே சுவாசித்தவர்கள், அப்படி அதுவும் திருப்தியாகலோ போகணுன்னு ஆசைப்படுற ஆள் இல்லையா சஹாபிகள், யாரும் அசௌகரியமாக போயிடக்கூடாது இல்லையா. அதனால் சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கேட்குறதுனால 3 நாள் தியாகம் செஞ்சிட்டியோ, அதனால் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், என் கல்பில் யாரை பற்றியும் நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன்னா, என் கல்பில் யாரை பற்றியும் நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன் அப்படின்னாக. நேராக போயிட்டாக ரசூலுல்லாஹ் கிட்ட. நான் இந்த மாதிரி போனேன், 3 நாள் இருந்தேன், அந்த சஹாபி இப்படி சொன்னாங்க, கல்புக்குள்ளே யாரை பற்றியும் தப்பாகவே நினைக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கவாதின்னு சொன்னாலும் சொன்ன செய்தின்னாங்க, இல்லை அல்லஹு அதுதான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கல்பு அப்படி பரிசுத்தமாக இருந்தால் நாமெல்லாம் யாராயிடுவோம்? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபிகள் இன்னொரு சஹாபியை குறித்து பெருமானாரிடத்தில் சொல்ல வந்த ஆரம்ப கட்டத்தில், அதுக்கப்புறம் பெருமானார் எல்லாத்தையும் பண்படுத்திட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் அவங்க நமக்கு ஒரு பாடம் இருக்கணுமேன்னு சொல்லி அந்த செய்திகளை அல்லாஹ் அமைக்கிறான். சொல்ல வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எகத்தபுத்த நீங்கள் இட்டுக்கட்டு, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, புறம் பேசிட்டீங்கன்னாங்க. ஒரு சஹாபி நடந்த செய்தியை சொல்கிறாங்க, அந்த சஹாபி இப்படி செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க, சொல்கிறத சொல்ல வரக்குள்ள எகுத்தபுத்த நீங்கள் புறம் பேசிட்டீங்க அப்படின்னாங்க. துடிச்சு போயிட்டாங்க சஹாபி. யா ரசூலல்லாஹ், நானா அப்படி பேச போகிறேன்? இல்லை யா ரசூலல்லாஹ், நடந்ததை தான் சொன்னேன், அதனால தாம்மா நீங்கள் புறம் பேசுனீங்கன்னு சொன்னேன், அப்படி பேசாது, இப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் செய்யாததை அந்த சஹாபி செய்யாததை சொல்லி இருந்தால் நீங்கள் இட்டுக்கட்டுனீங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் பண்படுத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் அந்த சஹாபிகளிடத்தில் பெருமானார் சொன்னாங்க, நான் இந்த உலகத்திலிருந்து விடை பெறுகிற பொழுது என் தோழர்களில் யாரை குறித்தும் தப்பபிப்பிராயம் கொள்ளாதவனாகவே என் ரப்பை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அப்படி ஒரு பெருமானார் இருந்ததால் சஹாபிகள் எப்படி மாறி போனார்கள் தெரியுமா? யாரை குறித்தும் நாங்கள் தப்பாக நினைப்பதில்லை. நாங்கள் உயர்ந்த உத்தமர், ஈமானுக்கு ஒட்டுமொத்த சொந்தக்காரர், ஒட்டுமொத்த மோமினின் ஈமானையும் ஒரு தராசில் வைத்து அந்த ஒற்றை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஒரு தராசில் வைத்தால் அதுதான் கணத்தால் முருகி நிற்கும் என்று எந்த ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த ஈமானின் கணத்தை ஈமானின் சொந்தக்காரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அனைவர்களையும் விட நான் என்னை தாழ்வாக்கிக் கொள்வேனே தவிர என்னை விட தாழ்வானவனாக யாரையும் நான் கருதவே இல்லை. நாங்கள் சஹாபிகளை எப்படி மாற்றினாங்க பார்த்தீங்களாம்மா? அமல்களை வேறு எங்கேயும் தேடாதியம்மா, இவர்கிட்ட தேடுங்கம்மா. புதையல் கொட்டி கிடக்குது சஹாபிகள்கிட்டையும் பெருமானார்கிட்டையும். அர்ப்பணித்தார்களே, விருந்தோம்பல் அப்படி இருந்ததே, கவனிப்பு அப்படி இருந்ததே. அல்லாஹ் நமக்கெல்லாம் அதை நசீபாக்கி தருவானாக. நிறைவு நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன், நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு இறுதியாக ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். காலம் கடந்த பின்பும் கூட செய்திகளை பார்க்கிறோம். இன்னைக்கு புகாரி எடுத்துக்கிட்டால் எத்தனை ஹதீஸ்ன்னு தெரியுமா? குரானில் எத்தனை ஆயத்தனை கேள்விப்பட்ட மாதிரி சொல்லிடுவோம். புகாரில் எத்தனை ஹதீஸ்ன்னா திரும்ப திரும்ப வர்ற ஹதீஸுகள்லாம் தள்ளிட்டால் ஒரு 4000 ஹதீஸ் இருக்கலாம். அவ்வளோதான், 4000 சுற்றி ஹதீஸ் தான் இருக்குது. முஸ்லீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமதி எடுத்துக்கிட்டாலும் சரி, நசாய் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஹதீஸு கிரந்தங்களெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஹதீஸுகள்லையும் அதில் ஒரு 10,000 ஹதீஸு கூட தாண்டது இல்லை. சில ஹதீஸுகள் கிரந்தங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், 10,000 ஹதீஸு கிரந்தத்தை தாண்டது இல்லை. ஆனால் இமாம் அஹமது ரஹிமஹுல்லா தொகுத்த முஸ்னது அஹமதில் மாத்திரம் 40,000 ஹதீஸு உண்டு.
எத்தனை ஹதீஸு? 40,000 ஹதீஸு உண்டு. அவள் பாடம் நடத்தினாங்கன்னா இருப்பாங்க. அந்த அந்த மாணவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அவர்களுக்கு எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. அதனால் சூசகமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர்கள் பாடம் நடத்தினால் 1000 முகப்பீர்கள் இருப்பார்கள் என்று. அதாவது ஒரு கூட்டத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இடையில ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கிட்டே போவாங்க. பார்த்துருக்கிறோமா இல்லையா? பிரம்மாண்டமான இடத்துல அப்படி ஒரு ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர், அப்புறம் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி 1000 ஸ்பீக்கர் வைக்கிறதாக இருந்தால் எவ்வளவு கூட்டம் தேவைப்படும்? அவர்கள் சொன்ன வார்த்தையை மீண்டும் பிரதிபலிப்பதற்காக 1000 முகப்பீர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அருமையான அஹ்மது ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஃபமா கதப்து ஹதீசன் வாஹிதன். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா சொல்ற வார்த்தை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய மாணவர். இப்போ நாம் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகின்னு சொல்கிறோம்ல, அந்த ஹம்பலி இமாமுன்னு சொல்கிறோம்ல, இது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா தான். நம்ம மதஹபுக்குரிய இமாம்கள்லாம் சாமானிய ஆள் கிடையாது. அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, மா கதப்து ஹதீசன் வாஹிதன் இல்லா வ அமில்து பிஹி. ஒரு ஹதீஸானாலும் நான் பதிவு செய்யவில்லை, என்னுடைய செயலில் அதை பிரதிபலிக்க செய்தே தவிர என்கிறார்கள் அஹ்மது ரஹிமஹுல்லா. ஒவ்வொரு ஹதீஸையும் நான் பதிவு செய்ததை நான் வெறுமனே பதிவாக பதிவு செய்யவில்லை, என் உடல் மொழியாலும் அதை நான் செயல் வடிவப்படுத்தினேன் என்று சொல்வது யார்? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. அப்படின்னா எத்தனை ஹதீஸை கோர்வை செஞ்சாங்க? எத்தனை? 40,000 ஹதீஸையும் அமல்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதரிடத்தில் இதைவிட அர்ப்பணிக்க யார் உதாரண புருஷர்களாக முன்னிருக்க வேண்டும்? எவ்வளவு அழகான வடிவது. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு வியாதி இருக்கா இல்லையா? காலையில் முழிச்சதோட ஃபோனையே தொடாத ஆள் அவுளியா. காலையில் முழிச்சு அவன் பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜும் வரலைன்னா அன்னைக்கு அவன் பைத்தியம். உடனே திருப்பி பார்ப்பான், மேலே தள்ளி பார்ப்பான், அப்படி எல்லாச்சும் நெட்டு உண்மையிலேயே ஆனில் தான் இருக்கான்னு பார்ப்பான், எல்லாத்துக்கும் டாட்டா வேலை செய்தான்னு பார்ப்பான், முடிஞ்சிருச்சான்னு பார்ப்பான், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஃபோன் செஞ்சு உனக்கு வேலை செய்தான்னு கேட்பான், அடுத்த ஆளில் ஃபோனை தூக்கி தட்டி, எல்லாம் நடக்குமா இல்லையா? இவருக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிடும். சரி, எல்லாம் வேலை செய்யுதுமா, எல்லாம் வேலை செய்யுது, ஆனால் ஒரு மெசேஜ் அன்னைக்கு வரலன்னு வைங்க, கல்புலே நினச்சிக்குவான், ஒட்டுமொத்த பேரும் நம்மளை மோத்தா போயிட்டான்னு நினச்சிட்டானோ தெரியலையேன்ட்டு. இருக்கா இல்லையா? திறந்து பார்க்குறோமா இல்லையா? சுண்ணாம்பு தடவுன பழைய காலத்தில் சுண்ணாம்பு தடவுன கையெல்லாம் இன்றைக்கி செல்ல தடவுதா இல்லையா? எல்லாரும் பார்க்குறோம்ல. சரி, எத்தனை ஃபார்வேர்டு மெசேஜ் பண்ணுறோம்? குரூப்பில் பார்த்தா இருக்கிற 10 பேர் ஒரே செய்தி அனுப்பி விடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஒரே செய்தி 50 பேர் அனுப்பி விடுவாங்க. ஒரே செய்தி தான், மாற்றமே இல்லை. ஆளுக்கால் அனுப்பி விடுறது. என்ன அர்த்தம்னா அந்த குரூப்பை அவர் கூட திறந்து பார்க்கறது இல்லை, ஒன்லி ஃபார்வேர்டு தான். அப்படி ஒரு வியாதி இருக்குது, அழகான வியாதி ஒன்று இருக்குது. ஒரு ஹதீஸையாவது இன்னைக்கு நான் படித்ததை அமல் செய்வேன் யாராவது பார்க்குறோமா? ஃபார்வேர்டு செய்ய யோசிக்கிறோமே, ஃபார்வேர்டு செய்கிறதை விட நான் என்னிடத்தில் பிரதிபலிக்க செய்கிறேன் என்று யாராவது அதை பார்த்துருக்கிறோமா? இன்றைக்குள்ள டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை, ஆனால் அன்னைக்கு அமல் இருந்துச்சு. இன்னைக்கு வெறுமனை பரப்புதல் தான் இருக்கிறது. அவ சொல்கிறாங்க, நான் ஒரு ஹதீஸையும் நான் என்ன செய்யறதில்லை, விடுறதில்லை, எல்லாத்தையும் அமல்படுத்தியே தவிர. பாடம் முடிஞ்சு ஒரு நாள் வெளியில் போகிறாங்க. வெளியில் போனால் அப்படியே நின்றுட்டாக. அங்கிட்டு போகல, வளையணும். இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லா வளையல்ல, அப்படியே நிற்கிறாங்க. நின்றா மாணவர்கள்லாம் அப்படியே நிற்கிறாங்க. என்ன உஸ்தாத் அங்கே போனால வளையல்லையே அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறாங்க. அடுத்த நாள் பாடத்துக்கு வரும்போது கேட்டாங்க, உஸ்தாத் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் உடனே போயிடுவியோ, விருட்டுன்னு போயிடுவியோ, வழிகளில் வாசலில் நின்றுட்டு இருக்க மாட்டியோ, ஆனால் போனதோடு வளையாமல் அப்படி நிண்டியில் என்ன காரணம்னு கேட்டாங்க. அவள் சொன்னாங்க, என் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பொம்பளைக்கு நடுவில் ஒரு ஆம்பளை நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம கடை வீதிக்கு போக முடியும்னு நினைக்கிறியா? இந்த ஹதீஸெல்லாம் பார்த்தா 2 பொம்பளை நடந்து வரும்போது நடுவில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வளையலான்னு பார்த்தேன், 2 ஓரத்திலும் பெண்கள் வந்து கொண்டு 2 பொம்பளை வராங்க, 2 ஓரத்தில் ஒன்று, அந்த ஓரத்தில் எப்படி டச் பண்ண போகிறதில்லை, நடுவில் தான் போகிறோம். இன்ற காலம் மாதிரி நடுவில் பொம்பளை வரலை, ஓரத்தில் தான் வந்தாங்க.
இருந்தாலும் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாகல, 2 பொம்பளைக்கு நடுவில் போவாதேன்னு சொன்னாங்க. இவ்வளவு தூரத்தில் வந்தான்னு சொல்லலை, நடுவில் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த 2 பொம்பளையும் மறையும் வரை நான் நின்றேன் என்றார்கள். பெருமானாரிடத்தில் தன்னை அர்ப்பணித்திருந்தார்கள். அந்த ஹதீஸை உள்வாங்கிட்ட செயல் வடிவம் தான். அழுது புலம்பினார்கள். என் பெருமானாரின் ஒரு செய்தி என்னால் பின்பற்ற முடியாமல் போகிறதேன்னு சொல்லி ஒரு தடவை அவர்களுக்கு கடும் சோதனை உருவாகிறது. அவர்கள் உள்ளே தள்ளப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அந்த சித்திரவதைக்கு நடுவில் அவர்களுக்கு உள்ளால் ஒரு சுகம் தென்பட்டதாம். அல்ஹம்துலில்லாஹ் என்றார்களாம். என்ன இந்த சோதனையில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறீர்களே என்று அவர்களை அண்மித்திருந்தவர்கள் கேட்ட பொழுது, என் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு செய்தியை நான் பதிவு செய்தேன். ஆம், அந்த சவுருடைய குகையில் தங்கியிருந்த தருணம் இருக்கிறதே, அத்தகைய வாய்ப்பு எனக்கு வாய்க்கவே இல்லை. ஊரெல்லாம் அடித்து விரட்டி அவர்கள் அங்கே நின்ற தருணத்தில் எப்படி இருந்தார்கள், அதை நான் அந்த அமல்படுத்த முடியாமலே போனது. நான் இந்த குகைக்குள்ளால் என்னை அவர்கள் தள்ளிய பொழுது அதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். அந்த ஹதீஸையும் என் அமலில் கொண்டு வந்தாயே என்று. என்னை உள்ளே தள்ளி சித்திரவதை செய்தார்களே, அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்றேன். ஏன் தெரியுமா? ஷுஅய்ப் அபி தாலிபில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்து வைத்த நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த ஊர்வாசிகளும் அந்த குடும்பத்தையே உள்தள்ளி சிறை வைத்து உணவே கொடுக்காமல் சித்திரவதை செய்தார்களே, அதை என்னில் செயல் வடிவப்படுத்துவதற்கல்லவா ரப்பு எனக்கு இந்த சித்திரவதையை தந்திருக்கிறான் என்று நான் நினைத்து அல்லாஹ்வை புகழ்ந்தேன் என்றார்களே. எந்த ஒரு செய்தியை உள்வாங்கினாலும் அது சுகமானாலும் சரி, என் பெருமானார் சந்தித்த துக்கமானாலும் சரி, என்னுள் பிரதிபலிக்க செய்ய வேண்டுமே என்று நினைத்த மகாபெரும் மேதைகள் அர்ப்பணித்தார்களே. அந்த சௌபாக்கிய நசீபை அல்லாஹ் நமது இருதயத்திலும் ஆக்கி அருள்வானாக. ஆம், அல்லாஹுவின் தூதரை முழுமையாக வடிவப்படுத்தி பின்பற்றுகிற நன்னசீபுக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்கள், அவர்களின் செயல்கள் வெறுமனை வார்த்தை வடிவங்கள் அல்ல, ஜாலங்கள் அல்ல, இந்த உலகத்தின் பகட்டு வார்த்தைகள் அல்ல, இந்த உலகத்தோடு முடிந்து வருகிற சொற்கள் அல்ல. என் பெருமானார் இதை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் நுழைத்தே தீருவான். இதை நடைமுறைப்படுத்தினால் என் சிபாரிசு உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நிச்சயமாக ஷஃபாஅத்து கிடைத்தே தேரும். இதை செய்தால் நீங்கள் சொர்க்கம் நுழைவதில் நான் உங்களுக்கு பொறுப்பு என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள்தான் பொறுப்பாக நிற்பார்கள். இதை செய்வீர்கள் என்றால் இறை சமூகத்தில் நான் உங்களுக்காக மன்றாடுவேன் என்றால் மன்றாடியே தீருவார்கள். அந்த முஹம்மதுன் ரசூல் சொன்ன வார்த்தைகள் வெறும் வெத்து வார்த்தைகள் அல்ல, அவர்கள் மனோ இச்சை பிறந்த வார்த்தைகள் அல்ல, இறை வகையின் வார்த்தைகள் என்பதால் அந்த வகையுடைய வார்த்தைகளை இந்த வடிவத்தில் கொண்டு வருவதை அல்லாஹுதான் நமக்கு நசீபாக்கி தர வேண்டும். அந்த தகுதியையும் அந்த அருகதையையும் அந்த சௌபாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக, நமது சந்ததிகளுக்கு நசீபாக்குவானாக. அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தழுவியே காலமெல்லாம் நிற்க அருள் செய்வானாக. அவர்களின் ஷஃபாஅத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிற பொழுது அந்த ஹபீபின் திரு நாவிலிருந்து களிமாவை மொழிந்து தர அதையெல்லாம் நாம் ஒழிந்து இந்த உலகத்திலிருந்து ஷஹாதத்தோடு விடைபெற அருள் செய்வானாக. அல்லாஹ் நாடினால் நமது கடமைகள் எல்லாம் நிறைவு செலுத்தியதின் பின்பு அந்த மதீனா மாநகரில் கண்மணி நாயகத்தின் ரவுலாவின் முன்னிலையில் நமக்கெல்லாம் அந்த அரும்பெரும் பாக்கியமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களே, எனக்கு மௌத்தை கொடு, இந்த மண்ணில் கொடு என்று கேட்டார்களே, அந்த மண்ணில் அல்லாஹ் அவன் நாடினால் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. முதலில் எழுப்பப்படுவது இந்த ஜன்னத்துல் பக்கீ தான். என் துவா அவர்களுக்கு உண்டு என்று இவர்களுக்குத்தான் என் முதல் சிபாரிசு என்றார்களே, அதில் அடக்கப்படுகிற நசீபுக்குரியவர்களாக அல்லாஹ் நாடினால் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் நாளை மறுமையில் ஹபீபின் காலடியில் எழும்புகிற பாக்கியத்தை தருவானாக. என் பெருமானாரின் திருக்கரத்தினால் தாகத்தால் நாவெல்லாம் தொங்கி நிற்கிற வேளையில் அவர்களுக்கு வழங்கிய ஹவுதுல் கௌசரை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் உம்மத்தினுடைய தராசில் நன்மை தட்டு வைக்கப்படுகிற பொழுது அது நிறைந்து கனத்து முருகி வெற்றி பெற வேண்டுமே என்று ஆசை கொள்வார்களே,
நமது நமக்கான நன்மை நெருக்கப்படுகிற நேரத்தில் அந்த ஹபீபு நமது அருகாமையில் இருக்க அருள் செய்வானாக. வலக்கரத்தில் பட்டோலைகளை அல்லாஹ் பெற நசீபாக்குவானாக. என் உம்மத்துகள் அந்த நரகத்தின் முதுகின் மேலால் போடப்பட்ட சிராத்தி என்ற பாதையை கடக்கிற பொழுது கவ்வி பிடித்து கொள்ள துடித்து கொண்டிருக்கிற நரகத்தின் ஜுவாலைகள் இந்த உம்மத்தை பிடித்து விடக்கூடாது என்று ஒரு முளையில் நின்று கொண்டு அல்லாஹும்ம சல்லிம், என் உம்மத்துக்கு ஆள வைக்கிறான், மாட்டிராம அவ கடந்துரட்டும், சொர்க்கம் பெயரட்டும், சீக்கிரமா பெயரட்டும்னு சொல்லி இடேற்றப்படுத்துவதற்கு நிற்பார்களே, நாம் சிராத்தில் கால் வைக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வை அங்கே நிற்க வைப்பானாக. அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சொர்க்கத்தில் இருப்பார்களோ அந்த சொர்க்கத்தில் அவர்களின் அருகாமையில் நமது ஈண்டெடுத்த பெற்றோர்களோடு, நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்த ஆசிரியர்களோடு, நமது மனைவி, நமது பிள்ளைகள், நமது ஜோடிகள், நமது சங்கை மிக்க நட்பின் வட்டத்தினர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் துணை நின்றிருப்பார்களே அந்த உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அந்த சபையில் சங்கமிக்க செய்வானாக. எம் பெருமானாரின் திருமுகத்தை நாம் பார்க்காது இவ்வளவு காலம் இருந்தோமே, அங்கிருந்து சொக்கி நிற்க தௌஃபீக்கு செய்வானாக. அவர்களோடு சேர்ந்து நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை எல்லாம் பண்படுத்தி ஆளாக்கிய, நமக்கெல்லாம் ஈமானிய பாக்கியத்தை தந்து அழகுபடுத்திய அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத்தை கண்குளிர கண்டு ரசிக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله، صلاة ترزقنا بها حجا مبرورا وسعيا مشكورا وعملا مقبولا وذنبا مغفورا وتجارة لن تبور، عدد خلقك ورضا نفسك وزنة عرشك ومداد كلماتك يا ذا الجلال والإكرام. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما، لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور ونجنا من القوم الظالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم. صلوات الله عليكم. أشرق البدر فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه
سروري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حوضك الصافي المبارد وردنا يوما نشوري أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل الآثارات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي عن سيئاتي عليم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم.